நாமத்தை நாம் உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். நல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கிருபையுள்ளவரே மெய் துதிக்கிறோம். பரிசுத்தரே மெய் துதிக்கிறோம். மகத்துவங்களை செய்கிறவரே மெய் துதிக்கிறோம். மாறாதவரே மெய் துதிக்கிறோம். எங்களை மறவாதவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. திருப்தியாக்கி நடத்துகிற தெய்வமே மெய் துதிக்கிறோம். பரிசுத்தரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே மெக்கு நன்றி. கிருபையுள்ளவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. பசும்புல் மேய்ச்சலிலே எங்களை நடத்துகிற தெய்வமே மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதங்களின் தெய்வமே மெய் துதிக்கிறோம். அதிசயமானவரே மெக்கு நன்றி அப்பா. மை நன்றியோடு மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையுள்ள தெய்வமே மெய் துதிக்கிறோம். நல்லவரே மெக்கு நன்றி அப்பா. மக்கு நன்றி சொல்லுகிறோம். உயர்ந்தவரே மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பரிசுத்தரே மெய் நாங்கள் உயர்த்துகிறோம். கண்மலையான தெய்வமே மெய் துதிக்கிறோம் அப்பா. மக்கு நன்றி நன்றி நன்றி. ஆவியானவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. மக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா Hallelujah, 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 Hallelujah. மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார். கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள தெய்வமே மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒரு தாய் தேற்றுவது போல எங்களை தேற்றி இது நாள் வரைக்கும் நடத்தி வருகிறோம். உடைய கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறோம். தேவ பிரசன்னம் எங்களை தொடர்ந்து நடத்தட்டும். எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. உடைய மகிமையுள்ள வல்லமை எங்களுக்குள்ள கிரியை செய்வதாக கூட இருந்து நடத்துங்க, பலப்படுத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி நாம் அமர்ந்து கொள்வோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். இந்த பாடலை நாம் கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் கர்த்தரை பாடி நாம் மகிமைப்படுத்துவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன்
சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்த சங்கீதமானவர். தூதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. தூதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும் திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் எந்த சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்த சங்கீதமானவர். 2-3 பேர் எந்த நாமத்தினார் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். 2-3 பேர் எந்த நாமத்தினார் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம், இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் எந்த சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்த சங்கீதமானவர். வானவர் கிறிஸ்தேசு நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்தேசு நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும், வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். அவர் எந்த சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்த சங்கீதமானவர். அல்லேலூயா. ஜெபத்தோட்ட பாடல் புஸ்தகத்தில் 97வது பாடல். உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. பாடலை நாம் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே.
ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். இந்தியா இரட்சகரை அறிய வேண்டுமே, இந்தியா இரட்சகரை அறிய வேண்டுமே. இருளில் உள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே, இருளில் உள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே. உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். சாத்தான் கோட்டை தகர்ந்து விழ வேண்டுமே, சாத்தான் கோட்டை தகர்ந்து விழ வேண்டுமே. சாபம் நீங்கி சமாதானம் வரணுமே, சாபம் நீங்கி சமாதானம் வரணுமே. உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்துல நாங்கள் அனுதினமும் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு என்னுடைய இந்திய தேசத்துல ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே. உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் அழுகிறோம், கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் அழுகிறோம். கரம் விரித்து உம்மை நோக்கி பார்க்கிறோம், கரம் விரித்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர விரைவில் வர வேண்டும் தேசத்துல வெளிப்படட்டும். உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். சிலுவை ரத்தம் தெளிக்கப்பட வேண்டுமே, சிலுவை ரத்தம் தெளிக்கப்பட வேண்டுமே. ஜீவநதி பெருகி ஓட வேண்டுமே, ஜீவநதி பெருகி ஓட வேண்டுமே. உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். ஜபசேனை எங்கும் எழும்ப வேண்டுமே, ஜபசேனை எங்கும் எழும்ப வேண்டுமே. உபவாச கூட்டம் பெருக வேண்டுமே, ஜப குழுக்கள் ஆண்டவரே அதிகமாக எழுப்பப்படட்டும் வேண்டுமே. உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். இந்தியா இரட்சகரை அறிய வேண்டுமே, இந்தியா இரட்சகரை அறிய வேண்டுமே. இருளில் உள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே, இருளில் உள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டும்.
நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே. உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே. உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். இந்த பாடலை கரங்களை தட்டி நாம் பாடுவோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போல் ஒரு தெய்வமில்லை சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வமில்லை சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம்,
கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போல் ஒரு தெய்வமில்லை. சர்வ சிருஷ்டிகரே உம்மை போல் ஒரு தெய்வமில்லை. சர்வ சிருஷ்டிகரே துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று நாம் ஒரு சில நிமிடம் கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்தி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நல்லவரே எமக்கு நன்றி அப்பா, எமக்கு நன்றி. பரிசுத்தரே எமக்கு நன்றி. எங்களுடைய பாவங்களை போக்கி எங்களை பரிசுத்தமாக்குகிறவரே மே துதிக்கிறோம் அப்பா. எங்கள் மேலே இருந்த சாபங்களை நீக்கினவரே மே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காக முள்முடியை சுமந்தவரே மே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உன்னதமானவரே மக்கு நன்றி. உயர்ந்தவரே மக்கு நன்றி. சர்வ சிருஷ்டிகரே மக்கு நன்றி அப்பா, மக்கு நன்றி. ஆவியான தெய்வமே மே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இரக்கமுள்ளவரே மக்கு நன்றி சொல்கிறோம். நன்றியோடுமே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நல்லவரே மக்கு நன்றி. நல்லவரே மக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. பரிசுத்தரே மக்கு நன்றி. நல்லவரே மக்கு நன்றி. மகிமையானவரே மக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. உயர்ந்தவரே மக்கு நன்றி அப்பா, மக்கு நன்றி. சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மக்கு நன்றி அப்பா. மகா இரக்கம் உள்ளவரே மக்கு நன்றி. பரிசுத்தரே மக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. மாறாதவரே மக்கு நன்றி. எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறவரே மக்கு நன்றி அப்பா. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தெய்வமே மக்கு நன்றி சொல்கிறோம். துதிகளுக்கு பயப்படத்தக்கவரே மக்கு நன்றி அப்பா, மக்கு நன்றி. எபினேசரே மக்கு நன்றி. ஏகோவா ஈரே மக்கு நன்றி. சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி வருகிற தெய்வமே மக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாதுன்னு சொன்ன தெய்வமே மக்கு நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உன்னை நான் வாளாக்காமல் தலையாக்குவேன் ஆண்டவரே, கீழாக்காமல் மேலாக்குவேன் சொன்ன தெய்வமே மக்கு நன்றி. வாக்கு தத்தங்களை தந்து எங்களை தேற்றுகிறவரே மக்கு நன்றி சொல்லுகிறோம். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாயின்னு சொன்னவரே மக்கு நன்றி அப்பா. நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவேன் சொன்னவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி சொல்கிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று சொன்னவரே உமக்கு நன்றி அப்பா. ஆபிரகாமின் தேவனே உமக்கு நன்றி. சர்வ வல்லமையுள்ளவரே உமக்கு நன்றி அப்பா. எபினேசரே உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிற தெய்வமே உமக்கு நன்றி சொல்கிறோம். தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் எங்களை ஒருபோதும் மறவாத தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சகல அதிகாரத்தையும் எங்களுக்கு தந்தவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். சாத்தானை ஜெயித்தவரே உமக்கு நன்றி. மரணத்தை ஜெயித்தவரே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆவியான தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி. எங்களோடு கூட இருந்து நடத்துகிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை போஷித்து காப்பாற்றுகிற தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே, அவர் செய்த நன்மைகளை அற்புதங்களை எல்லாரும் நல்ல வாய்களை திறந்து அவருடைய நாம் துதிப்போம். துதிக்கும் போது அவருடைய மகிமை நம்மளுக்குள்ள வெளிப்படும். துதிக்கும் போது கட்டுக்கள் உடையும், விடுதலை உண்டாகும். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் ஜெபிக்கும் போது கதவுகள் திறந்தன, கட்டுக்கள் உடைந்தது. எல்லா விதமான தடைகளையும் தேவன் உடைத்து போடுவார். நம்மளுடைய சரீரங்களில் இருக்கிற பலவீனங்கள் மாறும். துதிக்க துதிக்க அவருடைய வல்லமை நம்மளுக்குள்ள செயல்படும். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. எதுக்கு தேவன் பயப்படுகிறாரோ இல்லையோ, நம்ம துதிக்கிற துதிக்க அவர் பயப்படத்தக்கவர். நம்ம துதிக்கும் போது அவர் இறங்கி வருவார். ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி.
வானத்தையும் பூமியையும் படைத்தவரே உமக்கு நன்றி அப்பா. சர்வ சேனையே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நல்லவரே உமக்கு நன்றி. வானாதி வானங்கள் கொள்ள முடியாதவரே உம்மை நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. வானமும் சிங்காசனம் பூமி உந்தன் பாதபடி ஆண்டவரே அப்பா. உம்மை போல பரிசுத்தம் உள்ள தெய்வம் இந்த பூமியில ஒருவரும் இல்லை. உம்மை போல துதிக்கு பாத்திரர் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. உந்த நாமம் மேலானது. உம்முடைய நாமம் வல்லமை உள்ளது ராஜா. உம்முடைய நாமத்துல விடுதலை உண்டு. உம்முடைய நாமத்துல வல்லமை உண்டு ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு நன்றி. பரிசுத்தரே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி 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 சொல்கிறோம். எங்களுடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்தவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களை ஆண்டவரே பசும்புல் மேய்ச்சலில் நடத்தி கொண்டு செல்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. அமர்ந்த நீரூற்று அண்டையில் எங்களுடைய தாகங்களை தீர்க்கிறவரே உமக்கு நன்றி. வற்றாத ஜீவ நதியே உமக்கு நன்றி அப்பா. ஒருபோதும் ஆண்டவரே நீர் எங்களை கைவிடுவதில்லை ஆண்டவரே. எங்களை நீர் மறந்து போவதில்லை ஆண்டவரே அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி வருகிறவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற ஆவியானவரே உமக்கு நன்றி. எங்களுக்கு கற்று தருகிறவரே உமக்கு நன்றி அப்பா. எங்களை போதித்து நடத்துகிறவரே உமக்கு நன்றி. ஆலோசனை தருகிறவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. எங்கு செல்லணும் என்ன செய்யணும்னு எங்களுக்கு சொல்லி தருகிற ஆவியான தெய்வமே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. பரிசுத்தரே உமக்கு நன்றி. நல்லவரே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். பரிசுத்தரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உமக்கு நன்றி ஆவியானவரே. சத்தமா துதிப்போம், சாத்தான மிதிப்போம், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். சத்தமா துதிப்போம், சாத்தான மிதிப்போம், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். சத்தமா துதிப்போம், சாத்தான மிதிப்போம், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். இயேசு நாமத்தினால், இயேசு இரத்தத்தினால், இயேசு வார்த்தையினால், இயேசு சக்தியினால். இயேசு நாமத்தினால், இயேசு இரத்தத்தினால், இயேசு வார்த்தையினால், இயேசு சக்தியினால். ஆஹா அல்லேலூயா ஓஹோ ஓசன்னா. ஆஹா அல்லேலூயா ஓஹோ ஓசன்னா. சத்தமா துதிப்போம், சாத்தான மிதிப்போம், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். சத்தமா துதிப்போம், சாத்தான மிதிப்போம், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். இயேசு நாமத்தினால், இயேசு இரத்தத்தினால், இயேசு வார்த்தையினால், இயேசு சக்தியினால். இயேசு நாமத்தினால், இயேசு இரத்தத்தினால், இயேசு வார்த்தையினால், இயேசு சக்தியினால். அல்லேலூயா ஓஹோ ஓசன்னா. ஆஹா அல்லேலூயா ஓஹோ ஓசன்னா. சத்தமா துதிப்போம், சாத்தான மிதிப்போம், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். சத்தமா துதிப்போம், சாத்தான மிதிப்போம், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். மின்னலை போல் சாத்தானே விழுந்தானே விழுந்தானே. மின்னலை போல் சாத்தானே விழுந்தானே விழுந்தானே. விழுந்து போன சாத்தான் இனிமே எழும்பவே முடியாது. விழுந்து போன சாத்தான் இனிமே எழும்பவே முடியாது. விழுந்து போன சாத்தான் இனிமே எழும்பவே முடியாது. விழுந்து போன சாத்தான் இனிமே எழும்பவே முடியாது.
துதிப்போம் சாத்தான மிதிப்போம் இயேசுவின் நல்ல கைகளை தட்டி நாமத்தினால். அவருடைய நாமத்தை நாம் துதிப்போம். நம்ம துதிக்கும் போது சாத்தானுடைய கோட்டைகள் உடைக்கப்படும். சாத்தானுடைய எல்லா விதமான அசுத்த ஆவிகளுடைய வல்லமைகளும் நம்மளுக்குள்ள இருந்து வெளியேறி எல்லா விதமான கட்டுக்களில் இருந்து தேவன் நம்மளுக்கு விடுதலையை தந்து நடத்துகிறவர். துதிக்கும் போது விடுதலை, அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது அற்புதம் நடக்கும். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசு நாமத்தினால், இயேசு இரத்தத்தினால், இயேசு வார்த்தையினால், இயேசு சக்தியினால், இயேசு அவருடைய நாமத்துல விடுதலை, அவருடைய இரத்தத்தினால நம்மளுக்கு விடுதலை உண்டு. அவருடைய வார்த்தையினால விடுதலையை தந்து நம்மளை நடத்துகிறவர். ஹல்லேலூயா, ஓ ஹோசன்னா, ஹல்லேலூயா, ஓ ஹோசன்னா. சத்தமா துதிப்போம் சாத்தான மிதிப்போம் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். சத்தமா துதிப்போம் சாத்தான மிதிப்போம் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் தந்தாரே, வானத்திலும் சகல அதிகாரங்களையும் நம்மளுக்கு தந்திருக்கிறவர். அதிகாரம் தந்தாரே, ஒன்றுமே எங்களை சேதப்படுத்த முடியவே முடியாது, ஒன்றுமே எங்களை சேதப்படுத்த முடியவே முடியாது. ஒன்றாலே நம்மளுக்கு சேதத்தை உண்டு பண்ண முடியாது. அவருடைய இரத்தத்தினால நம்மளை மூடி மறைத்து பாதுகாக்கிற தேவனுடைய வல்லமை நம்மளுக்குள்ள இருக்கும் போது எந்த தீய சக்தியாலும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது, முடியவே முடியாது. ஆஹா, ஹல்லேலூயா, ஓ விடுதலை உண்டாகட்டும்பா. துதிக்கிற எங்களுடைய மத்தியில அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிற எங்களுடைய வேளையில ஆண்டவரே, உம்முடைய விடுதலை எங்களுக்குள்ள உண்டாகுவதாக. சோர்வுகள் மாறட்டும், கட்டுக்கள் உடைக்கப்படுவதாக, குழப்பங்கள் மாறட்டும், போராட்ட நிலைகள் மாறுவதாக, வியாதிகள் மறையட்டும். ஆண்டவரே அப்பா, துதிப்பதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய ஆயுதம். ஆண்டவரே, துதிக்க துதிக்க அற்புதங்கள் நடக்கும்பா. இயேசுவின் நாமத்தினால் சத்தமா துதிப்போம் சாத்தான மிதிப்போம் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசு நாமத்தினால், இயேசு இரத்தத்தினால், இயேசு வார்த்தையினால், இயேசு சக்தியினால், இயேசு நாமத்தினால், இயேசு இரத்தத்தினால், இயேசு வார்த்தையினால், இயேசு சக்தியினால். ஆஹா, ஹல்லேலூயா, ஓ ஹோசன்னா, ஆஹா, ஹல்லேலூயா, ஓ ஹோசன்னா. சத்தமா துதிப்போம் சாத்தான மிதிப்போம் இயேசுவின் நாமத்தினால். எல்லா அசுத்த ஆவிகளுடைய வல்லமைகளும் அப்பா இப்பொழுதே எங்களை விட்டு வெளியேறுவதாக. பெண் உருவத்தின் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நிர்மூலமாக்கப்படட்டும்பா. அசுத்த ஆவிகளுடைய வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே எங்களை விட்டு வெளியேறட்டும். கர்த்தருடைய விடுதலை உண்டாவதாக. இயேசு வார்த்தையினால், இயேசு சக்தியினால், இயேசு நாமத்தினால், இயேசு இரத்தத்தினால், இயேசு வார்த்தையினால், இயேசு சக்தியினால். ஆஹா, ஹல்லேலூயா, ஓ ஹோசன்னா, ஆஹா, ஹல்லேலூயா, ஓ ஹோசன்னா. சத்தமா துதிப்போம் சாத்தான மிதிப்போம் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். சத்தமா துதிப்போம் சாத்தான மிதிப்போம் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். ஒரு வழியாய் வந்த துன்பம் ஏழு வழியாய் ஓடிவிடும்.
வழியாய் ஓடிவிடும். உலகிலே இருக்கும் சாத்தானை விடவும் நம் இயேசு பெரியவரே. எல்லாரும் நல்ல வாய்களை திறந்து உலகிலே சாத்தானுடைய சாத்தானை வல்லமையை விட நம் நம்மளுக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவன் பெரியவர். உலகிலே இருக்கும் சாத்தானை விடவும் நம் இயேசு பெரியவரே. உலகிலே இருக்கும் சாத்தானை விடவும் என் இயேசு பெரியவரே. ஆஹா அல்லேலூயா. ஓஹோ, அவனை விட நம்மளுக்குள்ள வாசம் பண்ணுகிறவர் பெரியவர், அற்புதங்களை செய்கிறவர், விடுதலை தருகிறவர். எல்லா விதமான சாத்தானுடைய வல்லமைகளும் இல்லாமல் போகட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஓசன்னா. சத்தமா துதிப்போம், சாத்தான மிதிப்போம், இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டு ராஜா. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால எங்களுக்குள்ள விடுதலை உண்டாகட்டும். எல்லா விதமான அசுத்த ஆவிகளுடைய வல்லமைகளும் இப்பொழுதே இந்த இடத்துல இருந்து வெளியேறுவதாக. கர்த்தருடைய கரம் எங்களுக்குள்ள ஆளுகை செய்யட்டும்பா. நாமத்தினால், இயேசு ரத்தத்தினால், இயேசு வார்த்தையினால், இயேசு சக்தியினால், இயேசு நாமத்தினால், இயேசு ரத்தத்தினால், இயேசு வார்த்தையினால், இயேசு சக்தியினால். அல்லேலூயா. ஓசன்னா. அல்லேலூயா. ஓசன்னா. சத்தமா துதிப்போம், சாத்தான மிதிப்போம், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். சத்தமா துதிப்போம், சாத்தான மிதிப்போம், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். ஆஹா அல்லேலூயா. ஓசன்னா. அல்லேலூயா. ஓசன்னா. சத்தமா துதிப்போம், சாத்தான மிதிப்போம், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். சத்தமா துதிப்போம், சாத்தான மிதிப்போம், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் தந்தாரே. வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் தந்தாரே. ஒன்றுமே எங்களை சேதப்படுத்த முடியவே முடியாது. ஒன்று நம்மளை சேதப்படுத்த முடியாது. சேதப்படுத்த முடியவே முடியாது. விசுவாசத்தோட நல்ல அர்த்தமா நம்ம தேவனை நாம் பாடுவோம். சேதப்படுத்த முடியவே நம்ம விசுவாசத்தோடு பாடினாதான் அந்த வல்லமை நம்மளுக்குள்ள வெளிப்படும், அந்த அதிகாரம் நம்மளுக்குள்ள செயல்படும். முடியவே முடியாது. ஒன்றுமே எங்களை சேதப்படுத்த முடியவே முடியாது. ஒன்றுமே எங்களை சேதப்படுத்த முடியவே முடியாது. ஆஹா அல்லேலூயா. ஓசன்னா. ஆஹா அல்லேலூயா. ஓசன்னா. சத்தமா துதிப்போம், சாத்தான மிதிப்போம், இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்க துதிக்க எங்களுக்குள்ள ஒரு விடுதலையை நீர் தருகிறதற்காய் நன்றி அப்பா. எங்களுக்குள்ள ஒரு வெளிச்சம் வெளிப்படுகிறதற்காய் நன்றி அப்பா. இருளின் அதிகாரங்கள் விலகுகிறதற்காய் நன்றி. இயேசு நாமத்தினால், இயேசு ரத்தத்தினால், இயேசு வார்த்தையினால், இயேசு சக்தியினால். நாமத்தினால், இயேசு ரத்தத்தினால், இயேசு வார்த்தையினால், இயேசு சக்தியினால். ஆஹா அல்லேலூயா. ஓஹோ சன்னா. ஆஹா
வழியாய் ஓடிவிடும். ஒரு வழியாய் எல்லா விதமான துன்பத்தில் இருந்து தேவன் நம்மளுக்கு விடுதலையை தந்து நடத்துவார். உலகிலே இருக்கும் சாத்தானை விடவும் என் இயேசு பெரியவரே. உலகிலே இருக்கிற அவனை விடவும் நம்மளுக்குள்ள வாசம் பண்ணிய தேவன் பெரியவர். உலகிலே இருக்கும் சாத்தானை விடவும் என் இயேசு பெரியவரே. எனக்குள்ள இருப்பவர் பெரியவர். உலகிலே இருக்கும் சாத்தானை விடவும் நம் இயேசு பெரியவரே. ஹல்லேலூயா. ஓஹோ சன்னா. ஹல்லேலூயா. ஓஹோ சன்னா. சத்தமா துதிப்போம், சாத்தான மிதிப்போம், இயேசுவின் நாமத்தினா, இயேசுவின் நாமத்தினா. சத்தமா துதிப்போம், சாத்தான மிதிப்போம், இயேசுவின் நாமத்தினா, இயேசுவின் நாமத்தினா. இயேசு நாமத்தினால், இயேசு இரத்தத்தினால், இயேசு வார்த்தையினால், இயேசு சக்தியினால், சுநாமத்தினால், இயேசு இரத்தத்தினால், இயேசு வார்த்தையினால், இயேசு சக்தியினால். ஹல்லேலூயா. ஓசன்னா. ஹல்லேலூயா. ஓசன்னா. சத்தமா துதிப்போம், சாத்தான மிதிப்போம், இயேசுவின் நாமத்தினா, இயேசுவின் நாமத்தினா. சத்தமா துதிப்போம், சாத்தான மிதிப்போம், இயேசுவின் நாமத்தினா, இயேசுவின் நாமத்தினா. ஹல்லேலூயா. ஓசன்னா. ஹல்லேலூயா. ஓசன்னா. சத்தமா துதிப்போம், சாத்தான மிதிப்போம், இயேசுவின் நாமத்தினா, இயேசுவின் நாமத்தினா. ஆண்டவரே, உலகில இருக்கிற அவனை விட அப்பா எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவன் பெரியவர். ஆண்டவரே, இந்த வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் எங்களுக்கு தந்து அவனை எதிர்த்து நிற்கத்தக்கதான உம்முடைய வல்லமையை எங்களுக்குள்ள வெளிப்படுத்துகிறதற்காய் உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம் சமூகம் மேலானது, உயிரிலும் மேலானது. உம் சமூகம் மேலானது, உயிரிலும் மேலானது. நீர் எனக்கு துணையாயிருப்பதா, உம் நிழலில்
உயிரிலும் மேலானது. சமூகம் மேலானது, உயிரிலும் மேலானது. ஓம் சமூகம் மேலானது, உயிரிலும் மேலானது. ஆண்டவரே மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உடைய சமூகம் மேலானது ஆண்டவரே. உடைய சமூகத்தில் ஜெபிக்கிற துதிக்கிற அந்த பாக்கியத்தை எங்களுக்கு நீங்கள் தந்திருக்கிறீங்களே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உடைய சமூகத்தில் ஆனந்தம் உண்டு ஆண்டவரே. உடைய சமூகத்தில் பேரின்பம் உண்டு ராஜா. உடைய சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி உண்டு. உடைய சமூகத்தில் சமாதானம் உண்டுப்பா. யாரும் தர முடியாத ஒரு மன மகிழ்ச்சி உடைய சமூகத்தில் உண்டு ராஜா. ஆண்டவரே, இன்னும் உடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்க, உடைய சமூகத்தில் ஆண்டவரே ஜெபிக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவக்காரம் கூட இருந்து எங்களை நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே நாம் அமர்ந்து கொள்வோம். இப்பொழுது நம்ம ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தொடர்ந்து நம்ம ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஜெபங்களுக்கு எல்லாம் பதில் தந்து ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளையும் நம்ம மாவட்டங்களுக்காக, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த மாவட்டங்களில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படணும், எழுப்புதல் உண்டாகணும், மாவட்டங்களில் ரட்சிப்பு உண்டாகணும், தலைவர்கள் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு வாலிபர் இணைந்து ஜெபிப்பாங்க. அவங்களோட இணைந்து நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. இப்பொழுது சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டத்துக்காக ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் அப்படியே முழங்கால் பட்டு ஜெபம். இப்பொழுது சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டத்துக்குள்ளே தேவனுடைய ரட்சிப்பு உண்டாகணும். சிவகங்கை மாவட்டத்தில் மொத்தம் 13 லட்சம் ஜனங்கள் இருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 13.5 லட்சம், மொத்தம் 26 லட்சம் ஜனங்களே தேவன் தொடணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கரங்களை வானத்துக்கு நேரம் உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனையும் நாங்கள் துதிக்கிற சோசைக்கேசப்பா. இப்பொழுது ஆண்டவரே 2 மாவட்டத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஏசப்பா. ஆண்டவரே 26 லட்சம் ஜனங்களை தேவன் தொடுங்க ஏசப்பா. நம்முடைய ரட்சிப்பு தாமே ஜனங்கள் மத்தியில் செயல்படட்டே ஏசப்பா. நம்முடைய ஜனங்களை ரட்சிக்க விடாதபடி தடை சிறைக்கிறியில் அழிக்கப்பட்டே ஏசப்பா. ஆண்டவரே எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவே ஆண்டவரே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தீங்களே ஏசப்பா. உடைய ரட்சிப்பு தாமே ஜனங்க மத்தியில் செயல்படட்டே ஏசப்பா. ரட்சிக்க கூடாதபடி உடைய கைகள் குறுகி போகலே ஏசப்பா. உடைய ரட்சிப்பு தாமே ஜனங்கள் மத்தியில் செயல்படுவது நீர் தான் மெய்யான தெய்வங்கிறத ஜனங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. எல்லா அறியாம நெருள்கள் அழிக்கப்பட்டேசப்பா. அட ஜனங்கள் மத்தியில் தேவ ரட்சிப்பு உண்டாகட்டேசப்பா. தேவன் தாமே ஜனங்களை பாவத்தில் சுத்திகரிங்க ஏசப்பா. அட ஜனங்களும் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. அறிந்தாண்டு சபைகளுக்கு ஜனங்கள் வர உதவி செய்தலும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெப குறிப்புக்காக யாராச்சும் ஒரு பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோமா? அன்னிப்பலோ பிதாவே மே துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறேன் ஏசப்பா. எடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டத்துக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, 26 லட்சம் ஜனங்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, உம்முடைய வல்லமை தாமே அவர்களை செயல்படுவதாக ஆண்டவர் நீர் தாமே ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுங்க ஆண்டவரே. அறியாம யாருமே இருக்க கூடாது ஏசப்பா. ஆண்டவரே இந்த 2 மாவட்டத்துல தான் ஆண்டவரே அநேக விக்கிரகங்கள் எழும்பியிருக்கு ஏசப்பா. ஆண்டவரே அந்த விக்கிரக கிரியைகளா நிர்மூலமாக்கப்படுவதாக ஒவ்வொரு ஜனங்களை நீரே மெய்யான தேவன்களை கண்டுகொள்ள உதவி செய்திருங்க ஆண்டவர்.
இருதய மனக்கண்களை திறங்க ஆண்டவரே. உடைய வல்லமை கர செயல்படட்டும் ஏசப்பா. ஒவ்வொருத்தருக்குள்ளே ரட்சிப்பை கட்டளையிடுங்க ஆண்டவரே. எல்லா சிறையிருப்புகளும் மாறட்டும் ஏசப்பா. எல்லா பாவத்தின் கிரியைகளும் அழிக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம். பரிசுத்தமா வாழ உதவி செய்தருளுங்க. ஒவ்வொருத்தரும் இந்த கடைசி காலத்துல உம்மை தேடி வரணும் ஆண்டவரே. எல்லா சபைகளும் நிரம்பத்த காத்துமாக்களை கர்த்தர்தாமே கட்டளையிடுங்க. யாருமே ரட்சிக்கப்படாம இருக்க கூடாது ஏசப்பா. ஒவ்வொருத்தரும் கர்த்தர்தாமே ரட்சிப்புகளை வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம். அப்படியே மேலான கிருபைக்கா நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபம் பிதாவே. ஆமென். கர்த்தர்தாமே நம்முடைய ஜெபத்துக்கெல்லாம் பதிலை தந்திருக்கார். அடுத்து என்னாகமம் 24வது அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்தரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி 2 மாவட்டத்திலையும் தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாகணும். எல்லா ஆசீர்வாத தடைகளையும் தேவன் மாற்றணும். எல்லா ஏழ்மை நிலைகளும் நம்ம மாவட்டத்தை விட்டு மாறணும். விவசாயங்களில் ஒரு பெருக்கம் உண்டாகணும். ஒரு ஆசீர்வாதமான மாவட்டமாக, ஒரு வளமிக்க மாவட்டமாக நம்ம 2 மாவட்டம் மாறணும்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து ஜெபணும். நல்ல தகப்பனையும் நாங்கள் துதிக்கிறோம், சுஸ்தரிக்கிறேன் சப்பா. சார் 2 மாவட்டத்துடைய ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன் சப்பா. உடைய ஆசீர்வாதம் தாமே 2 மாவட்டத்தில் செயல்படட்டே சப்பா. தேவ ஆசீர்வாதத்தை செயல்பட்டுப்பா. சப்பாண்டை வளமிக்க ஒரு மாவட்டமாய் மாற்றுங்க சப்பா. சப்பாண்டை எல்லா விவசாய நிலங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுங்க சப்பா. அண்டை எல்லா ஏழ்மை நிலைகளை எங்கள் மாவட்டத்தை விட்டு மாறட்டே சப்பா. ஜனங்களுடைய தரித்திர நிலைகளை மாற்றுங்க சப்பா. 2 மாவட்டத்திலே தேவ வல்லமை தாமே செயல்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஆசீர்வாதம் தாமே 2 மாவட்டத்திலே செயல்படட்டே சப்பா. உங்களை தேடினாதான் ஆசீர்வாதத்தோடு வாழ முடியுங்கிற ஜனங்கள் அறிய உதவி செய்யுங்க. இதற்காக யாராச்சும் வாழ்ஜோம். பல்லவ பிதாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் சப்பா. ராமநாதபுரம் மாவட்டம் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். 2 மாவட்டத்திலே ஆண்டவர் எங்களை வாழ வைத்த கிருபைக்கா நன்றி சொல்கிறோம். 2 மாவட்டத்திலே கர்த்தருடைய வல்லமை இறங்கட்ட ஆண்டவரே. இயற்கை வளங்கள்ல ஒரு ஆசீர்வாதம் உண்டாவதாக, வேலை வாய்ப்புகள்ல ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். தேசத்துல இருக்கிற எல்லா பஞ்சங்கள் வறுமைகள் எல்லாம் மாறட்ட ஆண்டவரே. வல்லமை ஆண்டவர் எங்க மாவட்டத்துல இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இதாமே ஒரு வளமிக்க மாவட்டமாய் மாற்றுவீராக. இயற்கை வளங்கள்ல விவசாயங்கள் ஒரு பெருக்கம் உண்டாகட்டே ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வல்லமை எங்க மாவட்டத்தில் ஆசீர்வதிக்க போற மேலான கிருபைக்கா நன்றி சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். எந்தன் வீட்டில் ஆகார குறை இல்லையே, தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்தன் வீட்டில் ஆகார குறை இல்லையே, தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்தன் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் பகைவரெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுவார் எந்தன் தேவனா. எனக்கு எதிராய் வரும் பகைவரெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுவார் எந்தன் தேவனா. என் பலன் ஆரோக்கிய தேவதானமே, எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் பலன் ஆரோக்கிய தேவதானமே, எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். அல்லேலூயா. யோசுவா 24வது அதிகாரம் 15வது வசனம். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில்
உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். 2 மாவட்டத்தில் இருக்க சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். ஒவ்வொரு குடும்பமாக சபைக்கு வரணும். கணவர் ரட்சிக்கப்பட்டு மனைவி ரட்சிக்கப்படாமல் இருக்கக்கூடாது. பெற்றோர் ரட்சிக்கப்பட்டு பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு முழு ரட்சிப்பு உண்டாகட்டும். குடும்பமாக சபையை தேடி வரணும்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனையும் நாங்கள் துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறேன் சப்பா. 2 மாவட்டத்தில் இருக்க குடும்பங்களுக்குள்ள தேவ ரட்சிப்பு உண்டாகட்டே சப்பா. நானும் என் வீட்டாருமே என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆண்டவரே யோசுவா சொன்னது போல அண்டை எல்லாருக்குள்ளே குடும்பத்துக்குள்ள ரட்சிப்பு உண்டாகட்டே சப்பா. அண்டை குடும்பமாய் சபைக்கு வர உதவி செய்யுங்க. குடும்பமாய் கர்த்தரை தேட உதவி செய்யுங்க சப்பா. ஒருவருடைய சாட்சியை பார்த்து மற்றவர் ரட்சிக்கப்படனே சப்பா. சப்பா உடைய ரட்சிப்பு தாமே குடும்பங்களுக்குள்ள செயல்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்காக யாராச்சும் ஜெபம் பரலோபிதாமே துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறேன் சபா. ஜெபிக்க கொடுத்த நல்ல கிருபைக்கு நன்றி ஏசப்பா. அப்பா இந்த செய்யுங்க மாட்ட ராமநாதபுரம் மாவட்டத்துக்காக ஜெபிக்கிறோம். 2 மாவட்டத்திற்கு ஒவ்வொரு குடும்பங்களும் ரட்சிக்கப்பட உதவி ரட்சிக்கப்படட்டே சபா. சபைக்கு கர்த்தர் தாமே அழைச்சிட்டு போக முடியாது. ஜெபிக்கிறோம். ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு மற்றொரு ரட்சிக்கப்படாம இருக்க கூடாது சபா. குடும்பமா ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க ஏசப்பா. நான் என் வீட்டாரை ஏசப்பா கர்த்தரை சேவிப்பேன் என்று சொன்னது போல ஏசப்பா ஒவ்வொரு ஏசப்பா குடும்பமாய் சபைக்கு கர்த்தர் தாமே அழைச்சிட்டு வரணும்னா ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொரு குடும்பமா கர்த்தர் ரட்சிக்கப்படுத்த முடியாது. ஜெபிக்கிறேன் ஏசப்பா. கர்த்தர் அப்படியே செய்யற நல்ல கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். 2 மாவட்டத்தில் இருக்க தாலுகாக்காக ஜெபிக்க போகிறோம். சிவகங்கை மாவட்டத்தில் மொத்தம் 6 தாலுகா இருக்குது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 7 தாலுகா இருக்குது. மொத்தம் அந்த 13 தாலுகாக்குள்ளேயும் தேவ ரட்சிப்பு உண்டாகட்டும். தாலுகாவில் செயல்படுற ஒவ்வொரு அதிகாரிகளுக்குள்ளேயும் தேவ ரட்சிப்பு உண்டான்னு சொல்லி எல்லாம் செஞ்சோம். நல்ல தகப்பனையும் நாங்கள் துதிக்கிற சோஸ்தரிக்கிறேன் சப்பா. 2 மாவட்டத்தில் இருக்க தாலுகாக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாகட்டே சப்பா. தாலுகாவில் இருக்க ஒவ்வொரு ஜனங்களை தேவன் தொடுவீராக சப்பா. அதுக்குள்ளே இருக்காண்ட ஒவ்வொரு பஞ்சாயத்துகளுக்குள்ளே தேவ ரட்சிப்பு உண்டாகட்டும். அதுக்குள்ளே இருக்கிற கிராமங்களுக்குள்ள ஒவ்வொரு காரியங்களும் தேவன் நாமே செயல்படுவீராக. அதுக்குள்ளே செயல்படுற அதிகாரிகளை தேவன் தொடுங்க ஏசப்பா. அண்டரே 13 தாலுகாவை தேவன் நாமே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஏசப்பா. அந்த 13 தாலுகாவில் இருக்க ஒவ்வொரு ஜனங்களை தேவன் நாமே தொட்டு ரட்சிக்கப்படுத்துவீராக. உடைய வல்லமை நாம இந்த 13 தாலுகாக்குள்ளே செயல்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்காக யாராச்சும் பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோமா? கிருபையுள்ளவரே நாங்கள் உண்மை துதிக்கிற இசப்பா. சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். 2 மாவட்டத்திலே உடைய வல்லமையில கரங்கள் வெளிப்படுவதாக 13 தாலுகாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தாலுகாக்கள் ஒவ்வொரு தலைவர்களும் உடைய ரட்சிப்பின் வல்லமை வெளிப்படுவதாக. அறியாத ஜனங்கள் எல்லாம் உண்மை அறிந்து கொள்ள உதவி செய்தள்ளுங்கப்பா. தாலுகா முழுவதும் தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஆண்டவரே ஒவ்வொரு துறையிலும் வேலை செய்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரை நீங்க தாமே பாதுகாத்து கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வேலை செய்கிற ஒவ்வொரு அதிகாரிகளுக்கு நல்ல ஞானத்தை நீங்க கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக உயர்வுகளை கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறேன் சப்பா. ஒவ்வொருத்தரும் உண்மையா செயல்பட உதவி செய்தலுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அநீதியான காரியங்கள் எல்லாம் எங்க தாலுகாக்குள்ள செயல்படவே கூடாது. ஆண்டவரே ஏழை எளிய மக்களுக்கு இறங்குறவளா இருக்க உதவி செய்தலுங்க. ஒவ்வொரு பணியில வேலை செய்கிற ஒவ்வொரு நபரை நீங்க தாமே ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா லஞ்சங்கள் எல்லாம் ஒழிய பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உண்மைக்காக செயல்பட நீங்க உதவி செய்தல்லுங்க. நியாயத்துக்காக செயல்பட தலைவர்களா இருக்க நீங்க உதவி செய்தல்லுங்கப்பா. தாலுகாக்குள்ள இருக்க ஒவ்வொருத்தர் மேலும் ரட்சிப்பின் வல்லமை வெளிப்படுவதாக. தாலுகா முழுவதும் நீங்க தாமே தொடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆஸ்வதிக்கப்பட்ட நிலையில இருக்க நீங்க உதவி செய்தல்லுங்க. சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு எல்லா தாலுகாக்குள்ளையும் தேவனுடைய வல்லமை வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. வருகிற நாட்கள் ஆண்டவரே அநேக ஆசீர்வாதங்களை நீங்க நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு எழுப்பதில் உள்ள தாலுகாக்களாக மாற நீங்க உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியே செய்ய போற நல்ல கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை இறங்கி வருகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய செய்கின்றதே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை இணைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய செய்கின்றதே. துதிகன மகிமைக்கு பாத்திரர் எல்லா புகழும் உமக்குத்தானே. துதிகன மகிமைக்கு பாத்திரர் எல்லா புகழும் உமக்குத்தானே. நீ பரிசுத்தர் பரிசு
பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. சங்கீதம் 22:30. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும். 2 மாவட்டத்தில் இருக்க வாலிபர்களுக்காக நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். தலைமுறை தலைமுறையாக கர்த்தரை சேவிக்கிற பிள்ளைகளாய் தேவன் மாற்றணும். அவளுக்குள்ள ஒரு ரட்சிப்பு உண்டாகணும். அவளை பாவத்தில் அடிமைப்படுத்தி வச்சிருக்க எல்லா கிரியைகளும் அழிக்கப்பட்டோம், எல்லா போதை பழக்கத்தின் கிரியைகளும் அழிக்கப்படும் சொல்லி வாலிபர்களுக்காக எல்லாரும் சேர்ந்து ஜெபணும். எல்லாம் சத்தமாக வானத்துக்கு நேரம் கரங்களை உயர்த்தி ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே நாங்கள் துதிக்கிறோம் சபா. 2 மாவட்டத்தில் இருக்க வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த 9 லட்சம் வாலிபர்களை தேவன் தொடுங்க சபா. தேவ ரட்சிப்பா ஒருக்குள்ள உண்டாகட்டே சபா. அன்னைக்கு கொஞ்ச காலம் இருக்குன்னு சொல்லி பிசாசன வாலிபர்களை திருடுறானே சபா. உண்மை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. அந்த 9 லட்சம் வாலிபர்களை நீங்கள் தொடுங்க சபா. தேவ ரட்சிப்பா அவருக்குள்ள செயல்படட்டே சபா. வாலிப வயதில் வர எல்லா பாவமான கிரியைகள் அழிக்கப்பட்டே சபா. அடிமைத்தனத்தை கிரியைகள் அழிக்கப்பட்டு ராஜா. எல்லா மதுபான கிரியைகள் அழிக்கப்பட்டு அவர்கள் உண்மை தேட உதவி செய்யுங்க ஏசப்பா. எல்லா அறியாமையின் கிரியையெல்லாம் அழிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்காக யாராச்சும் அருமையான பலவு பிதாவே மெத்திக்கிறோம் சோஸ்தரிக்கிறேன் சபா. ஜெபிக்க கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் சபா. இப்பொழுது எங்க மாவட்டத்தில் உள்ள வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறேன் சபா. ஒவ்வொரு வாலிபரை நீரே வாய்களை திறந்து சத்தமா ஜெபிப்போம். வல்லமையின் கரை இறங்க உதவி செய்யுங்க சபா. எல்லாரும் சபா தீய பழக்கத்துல இருந்து விலக உதவி செய்யுங்க சபா. பாவம் இனிமே செய்யக்கூடாது சபா. உங்களை பாவம் செய்ய தூண்டுகிற எல்லா கிரையில அழிக்கப்படுவதாக சபா. சபா பரிசுத்தமா வாழ உதவி செய்யுங்க சபா. சபா பரிசுத்த ஆவியில நிரம்ப உதவி செய்யுங்க சபா. சபா வல்லமையின் கரை இறங்க உதவி செய்யுங்க சபா. சபா எழுப்புதலுக்கு முக்கியமான வாலிபதானே சபா இருக்கிறாங்க சபா. அவங்கள சபா கொஞ்ச காலம் தான் இருக்குன்னு சபா சாத்திய திருடுறாங்க சபா. சபா உங்க வல்லமையின் கரை இறங்க உதவி செய்யுங்க சபா. சபா உங்கள்கிட்ட நீரே பேசுங்க சபா. சபா அவங்க சபா இனிமே பரிசுத்தமா வாழ உதவி செய்யுங்க சபா. எந்த தவறு செய்யக்கூடாது சபா. வல்லமையின் கரை இறங்க இயேசுநாமத்தில் பிதாவே ஆமென். அல்லேலூயா. யாக்கோபு 1:27. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. 2 மாவட்டத்திலே அநேக திக்கற்றவர்கள் விதவைகள்லாம் இருப்பாங்க. உங்களுக்கு தேவன் தாமே ஆறுதலாக இருக்கணும். அவருடைய மனவேதனைகளை மாற்றணும், தனிமை உணர்வுகள் மாறணும்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து ஜெபணும். நல்ல தகப்பனையும் நாங்கள் துதிக்கிறோம் சோஸ்தரிக்கிறேன் ஏசப்பா. ஒவ்வொரு திக்கச்சோளுக்கு விதவைகளுக்கும் நீங்கள் தேவனாக இருக்கீங்க ஏசப்பா. நீங்கள் தாமே ஒவ்வொருத்தருக்கும் ஆறுதலாக இருங்க ஏசப்பா. அவருடைய தனிமை உணர்வுகளை மாற்றுங்க ஏசப்பா. ஆண்டவரே அவளுக்குள்ள ஆண்டவர் நீ தாமே ஆறுதலாக இருந்து வழி நடத்துவீராக. எல்லா வேதனைகளையும் மாற்றுவீராக ஏசப்பா. அவர்களுமே அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஏசப்பா. அவருடைய கவலைகள் கண்ணீர்கள் எல்லாவற்றுக்கும் தேவன் பதிலை தாங்க ஏசப்பா. நீங்கள் இருக்கீங்கிற ஒரு உணர்வு அவளுக்குள்ள உண்டாகட்டே ஏசப்பா. நீர் தாமே ஒவ்வொருத்தருக்கும் ஆறுதலாக துணையாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்காக யாராச்சும் ஜெபம் பண்ணுவோமா. மாவட்டத்தில் இருக்கான திக்கற்ற விதவைகளுக்காக ஜெபிக்கிறேன் சபா. தேவன் தாமே ஆதரவா இருங்க சபா. தனிமை உணர்வுகளையும் தேவன் தாமே மாற்றி போடுங்க சபா. ஒவ்வொருத்தரும் கூட தேவன் தாமே இறங்க சபா. தேவன் தாமே தொடுங்க சபா. ஆதரவா இருக்க முடியாது ஜெபிக்கிறோம். தனிமைகளை மாற்றி போடுங்க சபா. வெளிப்படுத்த நன்றி செலுத்திடும் நல்ல ஆமென். பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு
கைவிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. 2 மாவட்டத்திலே மொத்தம் 50 துறைகள் இருக்குது. அந்த துறைகளுக்குள்ள தேவ வல்லமை செயல்படணும். அந்த துறைகளில் வேலை செய்கிற ஒவ்வொருத்தருக்கும் தேவனுடைய பாதுகாப்பு உண்டாகணும். நீதியின்படி செயல்படணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் செஞ்சாமணும். நல்ல தகப்பனே நாங்கள் துதிக்கிறேன் சப்பா. சார் 2 மாவட்டத்தில் இருக்க ஒவ்வொரு துறைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன் சப்பா. இந்த 50 துறையும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன் சப்பா. அவளுக்குள்ள ஆண்டு நீதியின்படி செயல்படணுங்கிற ஒரு உணர்வு உண்டாகட்டே சப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாகட்டும் ராஜா. அவளுக்குள்ள தேவ பாதுகாப்பு உண்டாகட்டே சப்பா. துறைகளில் வேலை செய்கிற ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன் சப்பா. ஒவ்வொருத்தராண்டே சரியான நிலையில் செயல்பட உதவி செய்யுங்க. ஜனங்களுக்கு இன்னது தேவை என்று ஆண்டே சரியான நேரத்தில் செயல்படனே சப்பா. ஸோ யாரும் ஆண்டு அநீதியின் அடிப்படையில் ஆண்டு லஞ்சத்தின் அடிப்படையில் ஆண்டவரே நீதியை புரட்டக்கூடாது ஏசப்பா. ஆண்டே சரியான நிலையில் ஆண்டு ஒவ்வொருத்தரும் செயல்பட உதவி செய்யுங்க. அவர்களுக்குள்ள தேவ பாதுகாப்பு உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்காக யாராச்சும் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே மே துதிக்கிறோம் மே ஸ்தோத்திரிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். 2 மாவட்டங்களிலும் உம்முடைய வல்லமைகள் வெளிப்படுவதாக, உம்முடைய அக்கினியின் கரம் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா 2 மாவட்டங்களில் இருக்கிற ஆண்டவரே அந்த துறைகள் எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு துறைகளையும் உம்முடைய வல்லமை வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே ஒவ்வொரு துறைகளையும் வேலை செய்கிற ஒவ்வொரு அதிகாரிகளையும் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். நேர்மையாய் நடக்க நீங்க உதவி செய்யுங்கப்பா. நீதியின்படி நீங்க நடக்க உதவி செய்வீராக. ஆண்டவரே ஜனங்களுக்கு சென்றடையக்கூடிய எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்க நீங்க உதவி செய்வீராக. ஆண்டவரே யாரும் லஞ்சம் வாங்கிட்டு வேலை செய்யக்கூடாது ஆண்டவரே. அப்பேற்பட்டதான மனநிலைகள் எல்லாருக்குள்ளேயும் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு பயந்து நடக்கிற ஆண்டவரே ஒரு அனுபவம் ஒவ்வொரு அதிகாரிகளுக்குள்ளேயும் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமா மருத்துவ துறைகளை வேலை செய்யறவங்களுக்காக உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்பா உண்மையாய் வேலை செய்ய நீங்க உதவி செய்யுங்க. ஒரு இரக்கம் உங்களுக்குள்ள வெளிப்பட நீங்க உதவி செய்வீராக. ஆண்டவரே ஏழை ஜனங்களுக்கு உதவி செய்யணுங்கிற என்ன ஒவ்வொரு ஜனங்களும் உண்டாக நீங்க உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஏற்ற தாழ்வுகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா பணத்துக்காக ஆண்டவரே வேலை செய்யற அதிகாரிகள் எல்லாரும் நீ தொடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு அதிகாரிக்குள்ளேயும் உம்முடைய இரட்சிப்பின் கரம் தொடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா எல்லா துறைகளிலையும் நேர்மை நடக்கட்டும் ஆண்டவரே. நேர்மையின்படி நீதியின்படி வாழ நீங்க உதவி செய்வீராக. ஆண்டவரே எந்த விதமான ஊழலான காரியங்கள் ஆண்டவரே இந்த மாவட்டங்களுக்குள்ள செயல்படக்கூடாது ஆண்டவரே. அப்பா நீர்தாமே ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவகரம் கூட இருக்கட்டும்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. 2 மாவட்டத்துக்குள்ளே செயல்பட எல்லா ஜாதி உணர்வுகள் மத வெறிகள் எல்லா எண்ணங்களும் ஒரு ஏற்றத்தாழ்வு எண்ணங்களாக மாறணும். ஒருத்தர் நேசிக்கணும். நான் பெரியவன் நீ சிறியவன் அப்படின்னு யாரும் அடிமைப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் செஞ்சாகணும். நல்ல தகப்பனையும் நாங்கள் துதிக்கிறேன் சோஸ்தரிக்கிறேன் சப்பா. 2 மாவட்டத்தை செயல்பட எல்லா ஜாதி உணர்வுகளும் மாறட்டே சப்பா. ஒருவர் ஆண்டவரே சப்பா நேசிக்க உதவி செய்யுங்க. எல்லா ஏற்ற தாழ்வுகளும் மாறட்டே சப்பா. எல்லா வேற்றுமை எண்ணங்களும் மாறட்டே சப்பா. சப்பா ஆண்டு தங்களுடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் ஆண்டவரே சப்பா தனித்தனியாக பிரிஞ்சு செயல்படுறாங்களே சப்பா. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நீதாமே செயல்பட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸோ ஒருத்தராண்டு அன்பு செலுத்த உதவி செய்யுங்கப்பா. எல்லா மத வெறிகளும் ஆண்டவர் எல்லா ஜாதி உணர்வுகளும் மாறட்டும். எல்லா கலவரங்களும் அழிக்கப்படட்டே சப்பா. இதற்காக யாராச்சும் பாரத்தோட ஜெபம் பரலோக பிதாவே நாங்கள் துதிக்கிறோம் ஜெபி கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தேசத்துல மாவட்டத்தில் இருக்கிற இந்த ஜாதி உணர்வின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். மதவெறியின் கிரியைகள் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஜாதியினால அநேக கலவரங்கள் வருதே சப்பா. அநேக ஜாதியினால வெட்டி கொல்லப்படுறாங்க ஆண்டவரே. ஜாதி உணர்வுகள்லாம் மாறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பா வாலிப பசங்களுக்குள்ள இருக்கிற இந்த ஜாதி உணர்வுகள் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லா ஜாதி உணர்வை கொண்டு வருகிற கிரியைகள் அழிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா எல்லாரும் மனுஷர்கள் தான்ங்கிற அந்த அன்பு உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மதவெறியின் ஆவி அழிக்கப்படுவதாக. ஜனங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஏற்ற தாழ்வுகள் மாறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் சமமா இருக்கிற ஒரு எண்ணம் உண்டாகட்டும் ஆண்டவரே. 2 மாவட்டத்திலே இந்த கிரியைகள் அழிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜாதி உணர்வை கொண்டு வருகிற கிரியைகள் அழிக்கப்படட்டும். மத உணர்வுகளை கொண்டு வருகிற கிரியைகள் அழிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நபர்களை நீங்க தொடுங்க
கொடுங்க ஆண்டவரே. ஆமென். அப்பா அந்த ஜாதிகளை விட்டு மனம் மாற நீங்க உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இன ஆண்டவர் ஏற்ற தாழ்வுகள்லாம் மாறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த ஜாதியை கொண்டு அடிமைப்படுத்துகிற எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை தாமே செயல்படுவதாக ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிற நல்ல கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. உலகத்தையே சொந்தமாக்கினாலும் அதனாலே லாபம் ஒன்றுமில்லையே. உலகத்தையே சொந்தமாக்கினாலும் அதனாலே லாபம் ஒன்றுமில்லையே. கர்த்தருக்காய் நீ எதை செய்தாயோ அதுவே உனக்கு உதவிடும் என்று ஓயாது உழைத்திடுவோம். இயேசுவுக்காய் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஓர் வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஓர் வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. நமக்கு தந்தாரே, அதற்கு ஈடாய் என்ன செய்தோமே, நாமும் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காய் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஓர் வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஓர் வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ரெண்டு மாவட்டத்தில் இருக்க ஒவ்வொரு திருநங்கைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். அவருடைய தனிமை உணர்வுகள்லாம் மாறட்டும். இந்த ஒதுக்கப்பட்ட ஜனங்களுக்கு முன்னாடி தேவன் உயர்த்தணும். இயேசுதான் மெய்யான தெய்வங்கிறத அறிந்து கொள்ளணும். அவங்களும் ஊழியத்துக்கு புறப்படணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். சத்தமா வானத்துக்கு நேர கரங்களை உயர்த்தி பாரத்தோடு ஜெபிப்போமா. நல்ல தகப்பனையும் நாங்கள் துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் சப்பா. சார் ரெண்டு மாவட்டத்தில் இருக்க ஒவ்வொரு திருநங்கைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சப்பா. சப்பா அவருடைய தனிமை உணர்வுகள் மாறட்டே சப்பா. அந்த ஒதுக்கப்பட்ட ஜனங்கள் முன்னாடி நீங்கள் உயர்த்துங்க சப்பா. உண்மை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க சப்பா. யாருமே அந்த தவறான நிலைக்கு செயல்படக்கூடாது ராஜா. அவர்களை ஊழியக்காரர்களாக தேவன் எழுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பணியை செய்கிற ஒரு பாத்திரமாக மாற்றுங்க சப்பா. அவங்களாண்ட எழுப்பலுக்குரிய ஒரு நபர்களாக எடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களுக்குள்ள தேவ ரட்சிப்பு உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சப்பா. இதற்காக யாராச்சும் பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம். அன்னி பரலோக பிதாவே மே துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறேன் சப்பா. நீங்க எங்க எடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமென். இந்த மாவட்டத்தில் இருக்க திருநங்கைகளுக்காக ஜெபிக்கிறேன் சப்பா. உங்களுடைய கரந்தாமே அவர்களை செயல்படட்டும். எல்லா தனிமை உணர்வுகளை மாற்றுங்க ஏசப்பா. நீங்க அவர் கூட இருந்து வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு இடங்களுக்கு செல்லும் போது ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும். நல்ல வேலைகளை கட்டளையிடுங்க ஏசப்பா. அந்த ஒதுக்கப்பட்ட ஜனங்களுக்கு முன்னாடி உயர்வை கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுடைய வல்லமையின் கரை செயல்படும்படியா ஜெபிக்கிறோம். நாங்க அநேக திருநங்கைகள் ஆண்டவரே ஊழியம் செய்யறதை பார்க்கிறோம் ஏசப்பா. அது போல ஆண்டவரே இன்னும் அநேக திருநங்கைகள் ஊழியம் செய்ய எழுப்புங்க ஆண்டவரே. சுவிசேஷகர்களா எழுப்புங்க ஆண்டவரே. உங்களுடைய வல்லமை தான் வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். அநேக சாட்சிகளை நாங்க கேட்கணும் ஏசப்பா. ஆண்டவரே தேவையான எல்லாவற்றையும் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உணவுகளை கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே தேவையான காரியங்களை நடப்பித்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா தனிமை உணர்வுகளையும் மாற்றுங்க. நீரே தாயாய் தகப்பனா இருந்து தேற்றுங்க ஏசப்பா. கூட இருந்து வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க கூட இருக்கீங்க நம்பிக்கை உண்டாகட்டே ஏசப்பா. நீரே மெய்யான தேவனுங்கிறத உணர்ந்து கொள்ள உதவி செய்யுங்க. எல்லா விக்கிரக கிரியைகளும் செயல்படக்கூடாது ஏசப்பா. எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியே ஏசப்பா மேலான கிருபைக்கா நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபங்களை பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ரெண்டு மாவட்டத்தில் இருக்க ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஒவ்வொரு வியாதியோடு இருக்கவங்களுக்கும் தேவன் சுகத்தை கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து தான் விடுதலை கொடுக்க முடியும். விடுவிக்கிற தெய்வம் இயேசு தான். எல்லாரும் அறிஞ்சுக்கொள்ளணும். சுகமளிக்கிற வல்லமை தாமே ஜனங்கள் மத்தியில் செயல்படணும். மரணத்தோடு இருக்கவோ மரண கட்டுகள்லேருந்து விடுதலை பெறணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணணும்.
நல்ல தகப்பனையும் நாங்கள் துதிக்கிற சோஸ்தரிக்கிறேன் சப்பா. 2 மாவட்டத்தில் ஆண்டு வியாதியோடு இருக்க ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன் சப்பா. ஒவ்வொருத்தருக்கும் தேவன் நாமே சுகத்தை கொடுங்க ஏசப்பா. அநேகர் ஆண்டு மரண படுக்கையில் இருக்காங்களே ஏசப்பா. அவங்களாம் தேவன் நாமே ஜீவனை கொடுத்து வழி நடத்துங்க ஏசப்பா. உடைய விடுவிக்கிற வல்லமை தேவன் நாமே அவளுக்குள்ள செயல்படட்டே ஏசப்பா. சப்பாண்டே பாவிகளை ரசிக்கவே ஏசப்பா. நீ இந்த பூமிக்கு வந்தீங்களே ஏசப்பா. அடே பாவத்தினால சாபத்தினால வியாதியோடு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் தேவன் நாமே விடுவிக்கிறது வல்லமை செயல்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய விடுதலை உடைய சுகம் ஒவ்வொருத்தருக்குள்ளே செயல்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரிக்கிறேன் சபா. நன்றி செலுத்துகிறோம்ப்பா. மாவட்டத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். மாற்றுத்திறனாளிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். ரட்சிக்கப்பட நீங்க உதவி செய்யுங்கப்பா. சுகத்தை கொடுக்க முடியுங்கிறத அறிந்து கொள்ள. ஆமென். நீங்க ஒருவருடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யுங்க ஆண்டவரே. ஆமென். எண்ணப்பட்ட உங்களுடைய வாழ்க்கை மேல ஆண்டவரே உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஆமென். நீங்க உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்யுங்க இயேசுப்பா. ஆமென். ஆண்டவரே எழுந்து நீங்க நடக்க பண்ணுங்க ஆண்டவரே. ஆமென். வியாதியில இருந்து ஒரு சுகம் உண்டாவதாக. ஆமென். நீங்க சாட்சியா எழுப்புங்க இயேசுப்பா. ஆமென். கை கால்கள் உம்முடைய பலன் உண்டாவதாக. உண்டாகட்டும் இயேசுப்பா. ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகள் மேலே நீங்க மனம் இறங்குவீராக. ஆமென். அற்புத சுகம் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆண்டவரே நீங்க சாட்சியாய் நிறுத்துங்க ஆண்டவரே. ஆமென். மாவட்டங்களை மாற்றுத்திறனாளிகளை கொண்டு ஆண்டவரே எங்க மாவட்டங்களை ஒரு மாற்றத்தை நாங்க பார்க்க உதவி செய்யுங்க. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆகாதது எதுவும் இல்லை, இயேசுவால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, இயேசுவால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, இயேசுவால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, இயேசுவால் ஆகாதது எதுவும் இல்லை. அலங்கார வாசலிலே அலங்கோல முடவனன் நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோல முடவனன்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, இயேசுவால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, இயேசுவால் ஆகாதது எதுவும் இல்லை. 2 மாவட்டத்திலே செயல்படுகிற எல்லா ஆக்சிடென்ட் கிரியல் அழிக்கப்படட்டும். வாகனங்கள் ஓட்டும்போது தேவ பாதுகாப்பு உண்டாகட்டும். சிந்தையை சிதறடிக்கிற எல்லா சத்துருவின் கிரியல் அழிக்கப்படும் சொல்லி எல்லாம் செஞ்சோமணும். இருக்கே சபா. ஆக்சிடென்ட் ஆவிகளாக அழிக்கப்பட்டே சபா. அன்னை பிசாசானே கொஞ்ச காலம் இருக்குன்னு சொல்லி ஆண்டவரே அநேகர் ஆக்சிடென்ட் மூலம் ஆண்டே நரகத்தின் பாதையில் தள்ளுறானே சபா. அன்னை வாகனங்கள் ஓட்டும் போது சிந்தையை சிதறடிக்கிற எல்லா கிரியல் அழிக்கப்பட்டே சபா. அன்னை விபத்துகள்ல இருந்து தேவ பாதுகாப்பு உண்டாகட்டே சபா. எல்லா மரண கட்டுக்கள்லேருந்து அன்னை ஜனங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. அன்னை வாகனங்கள் ஓட்டும் போது ஞானத்தோடு கவனத்தோடு ஓட்ட உதவி செய்யுங்க. யாருமே அன்னை மதுபானம் அருந்திட்டு வாகனத்தை ஓட்டக்கூடாது சபா. அன்னை பாதுகாப்பு ஆண்டே ஒவ்வொரு சாலைகளில் செயல்படட்டே சபா. ஒவ்வொரு எல்கையில இருந்தாண்டே ஆக்சிடென்ட் உண்டு பண்ண நினைக்கிற எல்லா கிரியையிலும் அழிக்கப்பட்டோம். இதற்காக யாராச்சும் ஜெபம் நல்ல பிதாவே நன்றியுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் சப்பா. 2 மாவட்டத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். 2 மாவட்டத்துல நாங்கள் வல்லமை செயல்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆக்சிடென்ட் உண்டு பண்ணுகிற ஆவிகள் அழிக்கப்படுவதாக, மரணத்தை கொண்டு வர ஆவிகள் அழிக்கப்படட்டே சப்பா. குடியினால அநேக குடும்பத்தை கெடுக்கிற ஆவி அழிக்கப்படுவதாக. கர்த்தருடைய வல்லமை 2 மாவட்டத்துல இறங்கட்டே சப்பா. இந்த ஆக்சிடென்ட் உண்டு பண்ணி ஆண்டவரை குடும்பங்களை சீரழிக்க நினைக்கிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படட்டும். சாத்தான் கொண்டு வர எல்லா திட்டங்களையும் அதமாக்கி போடுங்க
ஏசப்பா. உங்க வல்லமை ஆண்டவரே ஒவ்வொருத்தரை நீங்க பாதுகாத்து கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். வாகனத்துல போற ஒவ்வொருத்தரை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. பாம்புடைய ரத்தம் ஆண்டவரை தெளிக்கப்பட முடியாது ஜெபிக்கிறோம். ஒரு பாதுகாப்பு ஆண்டவரை உண்டாக நீங்க உதவி செய்யுங்க. அநேக வாலிபர்கள் ஆண்டவரே இந்த ஆக்சிடென்ட்னால மரிச்சு போறாங்க ஏசப்பா. சிறு வயதுல ஆண்டவரே அப்பா மரணத்தை கொண்டு வந்து ஆண்டவரே அவளை சீரழிக்க நினைக்கிற எல்லா ஆவிகளும் அழிக்கப்படுவதாக கர்த்தருடைய வல்லமை ஆண்டவர் ஒவ்வொருத்தர் மேலே இறங்க முடியாது ஜெபிக்கிறோம். வாகனம் ஓட்டும் போது ஞானத்தோடு ஓட்ட உதவி செய்யுங்க. சிந்தனையை கெடுக்கிற ஆவி அழிக்கப்படுவதாக சிந்தனைக்குள்ள உங்க வல்லமை இறங்கட்டே ஏசப்பா. கர்த்தாவே ஒவ்வொருத்தரும் பாதுகாப்போடு இருக்க நீங்க உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். 2 மாவட்டத்தில் உள்ளவர்கள் ஆண்டவரே ஒரு பாதுகாப்பு உண்டாக நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. அப்படியே செய்யற நல்ல தயவுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. 2 மாவட்டத்தில் இருக்க ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக குடும்பங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொருத்தரும் அநேகரை வியாதினால இருக்காங்க. எல்லா பலவீனங்கள் சுகவீனங்களாக தேவன் மாற்றணும். ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன் நாம ஒவ்வொரு ஊழியக்காரருக்கு சுகத்தை கொடுக்கணும். குடும்பங்களுக்குள்ள ஒரு சமாதானம், சபைகளுக்குள்ள ஒரு சமாதானம், ஐக்கியெல்லாம் உண்டாகணும். எழுப்பதற்குரிய அநேக திட்டங்களை ஊழியக்காரர் கொடுத்து வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் செஞ்சாமணும். நல்ல தகப்பனையும் நாங்கள் துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறேன் சப்பா. 2 மாவட்டத்தில் இருக்க ஒவ்வொரு ஊழியக்காக்கா நாங்கள் ஜெபிக்கிறேன் சப்பா. ஆனால் ஒவ்வொரு ஊழியக்காக்கா ஜெபிப்பது எங்களுடைய கடமையாக இருக்கே சப்பா. அவருடைய எங்களுடைய நலனுக்காக ஜெபிக்கிறாங்களே சப்பா. அவங்களுக்குள்ள தேவ பாதுகாப்பு உண்டாகட்டே சப்பா. நீர் பாதுகாத்து கொள்ளுங்க சப்பா. அண்டே வரங்களுக்குரிய ஆண்டே ஊழியக்காரெல்லாம் மாற்றுங்க சப்பா. அண்டே ஊழியங்களுக்குரிய காரியங்கள் இன்னும் வளர்ச்சிகள் உண்டாகட்டே சப்பா. அண்டே சுகவீனத்தோடு ஆண்டு இருக்க ஒவ்வொரு ஊழியக்காக்கா அங்கே ஜெபிக்கிறேன் சப்பா. தேவ சுகம் ஒவ்வொருத்தருக்கும் உண்டாகட்டே சப்பா. சரீர பலவீனங்களை தேவன் மாற்றுவீராக ஏசப்பா. சரீரத்தில் சுகமளிக்கிற வல்லமை செயல்பட்டு ஏசப்பா. ஆவிக்குரிய காரியங்களை வளர்ச்சிகளை கொடுங்க ஏசப்பா. அடைய ஊழியத்துக்குரிய எழுப்புதலுக்குரிய அநேக திட்டங்களை கொடுங்க ஏசப்பா. அநேகர் ஆவிக்குரிய பாதையில் நடத்துகிற ஒரு ஊழியக்காரர்களாய் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் உமக்காக எளிமை பிரகாசிக்க உதவி செய்யுங்க. எழுப்புதலுக்குரிய பாத்திரங்களை இன்னும் எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வரங்களோடு வல்லமைகளோடு செயல்பட உதவி செய்யுங்க. இதற்காக யாராச்சும் ஜெபணுமா? அன்பு பரலோக பிதாவே துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஜெபிக்க கொடுத்த நல்ல தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஏசப்பா எங்க தேசத்துல இருக்க ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் சமூகத்தை வருகிறோம். சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஊழியக்கார குடும்பத்துக்காக சமூகத்தை வருகிறோம். ஒரு விஷயம் மனம் இறங்க ஆண்டவரே. ஊழியக்கார குடும்பத்தை நீ பாதுகாத்துக் கொள்ளுங்க. வேலை எடுத்து பாதுகாத்துக் கொண்டீங்க. ஊழியக்கார குடும்பங்களை எல்லாம் பாதுகாத்துக் கொள்ள முடியாது. ஆண்டவரே போக்கிலும் மரத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. பாதுகாப்பின் கரை இருக்க முடியாது. ஆண்டவரே உன் சமூகம் எனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியக்காரர் கூடவே நீங்க போங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீ பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆமென். குடும்பங்களின் தேவைகளை எல்லாம் நீங்க சந்திக்க முடியாது. ஜெபிக்கிறோம். கட்டுகளை எல்லாம் மாற்றி போடுங்க. ஆமென். சந்ததி வழியாக சாபத்தின் கிரியை எல்லாம் அழிக்கப்படட்டும். ஆமென். ஜெபிக்கும் போது எதிர்த்திருக்கிற பொல்லா சத்தின் கிரியை எல்லாம் முறியடிக்கப்படட்டும்பா. ஆமென். மேலக்கரை இறங்க முடியாது. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு மக்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் ஆண்டவரே. திரைப்பிலிட்டு ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒரு விஷயம் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளை முடியாது. ஜெபிக்கிறோம். அவர் உடல்கள் ஏற்பட்ட பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீ மாற்றி போடுங்க. ஆமென். கட்டுகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. ஆமென். எல்லாவற்றையும் நீ மாற்றி போடுங்க. ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீங்க கண்ணோக்கி பார்த்திருக்கிற ஆண்டவரே. ஆமென். எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி போட முடியாது. ஜெபிக்கிறோம். சுகத்தோடு வாழ வைங்க. குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகளை மாற்றி போடுங்க. ஆமென். ஒவ்வொருத்தரையும் நீ பாதுகாப்பை கட்டளையிடுங்கப்பா. ஆமென். கரை இறங்க முடியாது. ஜெபிக்கிறோம். அநேக ஊழியக்காரர்கள் எழும்ப நீங்க உதவி செய்யுங்க. ஆமென். தேசத்துல அநேக ஊழியக்காரர் தேவை ஆண்டவரே. ஆட்களோ நிறைய இருக்கிறார்கள். அறுவடை செய்யற நிறைய ஊழியக்காரங்களை எழுப்பி கொடுக்க முடியாது. ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே தேசத்துல ஒவ்வொரு ஊழியங்களை செய்ய நீ உதவி செய்யுங்க. சொல்கிறவர்கள் நீங்க எழுப்பி கொடுங்கப்பா. கொடுக்கிறவர்கள் எல்லாவற்றையும் நீ எழுப்பி கொடுக்க முடியாது. ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் அவர் ஆத்துவ பாரம் எழும்பட்டு ஆண்டவரே. ஏசப்பா கடைசி காலத்தில் திரைப்பட ஜெபிக்கிறவர்கள் நிறைய பேர் எழுப்பி கொடுக்க முடியாது. ஜெபிக்கிறோம். நிறைய ஊழியர்களை கொடுக்க போறதுக்கா நன்றி ஆண்டவரே. இதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஊழியம் செய்வது பாக்கியமே, அதின் பலனோ இன்று நாம் அறியோமே. ஊழியம் செய்வது பாக்கியமே, அதின் பலனோ இன்று நாம் அறியோமே. கர்த்தரோர் நாள் வந்திடுவாரே, அன்று அதன் பலன் கொண்டு வருவாரே. கண்டு மகிழ்ந்திடுவோம், துள்ளிடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பது ஓர் வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள
தாமே இதுவரை நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கா நன்றி செலுத்துவோம். அப்படி எழுந்திரிச்சிருவாமே, ஜெபம் பண்ணிடுவாமே. கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம். ஆமே, ஹல்லேலூயா. அப்படி ஆராதிச்சு ஆண்டவர் சமூகத்தில் அப்படி ஜெபம் பண்ணிடுவோம் நாம. ஆமே, கர்த்தர் நல்லவர். சொல்லுங்கள், பக்கத்தில் கையப்படி சொல்லுங்கள், நிச்சயமாகவே சொல்லுங்கள், முடிவு உண்டு. சொல்லுங்கள், நம்பிக்கை வீண் போகாது. சொல்லுங்கள், நீங்கள் நம்பின இந்த தேவன் சொல்லுங்கள் கைவிட மாட்டா. சொல்லுங்கள், நம்பின அந்த ஆண்டவர் சொல்லுங்களே, விசுவாச அறிக்கைங்க சொல்லுத்தா பக்கத்தில், நம்பின தேவன் உங்களை கைவிட மாட்டார், நம்புகிற தேவன் உங்களை கைவிட மாட்டா. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திர ஆண்டவரே, அல்லேலூயா. சொல்லுங்க, ஆமேன். கர்த்தர் நல்லவர், ஆமேன், அல்லேலூயா. சொல்லுங்க, உம்மை நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். நம்புகிறே நம்புகிறே நம்பத்தக்க தகப்பனே. நம்புகிறே நம்புகிறே. நல்ல துதிப்பாமே, ஆமென். உம்மை நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். உம்மை நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் ஆமென் நன்மைகள் ஏராளம். சொல்லுங்க, நம்புகிறே நம்புகிறே நல்லா தகப்பனே. ஆமென், நம்புகிறே நம்புகிறே நம்பத்தக்க தகப்பனே. மனிதரின் சூழ்ச்சியினின்று மறைத்து காத்து கொள்வி. பாடுவோமா? மனிதரின் சூழ்ச்சியினின்று மறைத்து காத்து கொள்வி. நாவுகளின் சண்டைகள் அவதூறு பேச்சுக்கள். கொஞ்ச நேரம் அப்படி ஆராதிப்போமா? நாவுகளின் சண்டைகள் அவதூறு பேச்சுக்கள் அணுகாமல் காப்பாற்றினி. நம்புகிறே நம்புகிறே நம்பத்தக்க ஆமென். நம்புகிறே நம்புகிறே நம்பத்தக்க தகப்பனே. உம்மை நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். ஆமென், நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம். நம்புற ஆண்டவரே சொல்லி துதிங்க. நம்புகிறே நம்புகிறே பாடுங்களே. ஆமென், நம்புகிறே நம்புகிறே ஆமென் நம்பத்தக்க அல்லேலூயா. ஒரு வசனத்தை அப்படியே வாசிங்க. எரேமியா எழுதின புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம வாசிங்களே. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், அல்லேலூயா. நான் உங்களுக்காக எரேமியா 29:11 தானே? நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அல்லேலூயா. நல்ல கவுனிங்க. அது எதுக்கல்ல? சத்தமா சொல்லுங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பெரிய திட்டத்தை எனக்காக கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நம்பிக்கை. ஆமென், அல்லேலூயா. எனக்கு எதை செஞ்சாலும் ஆண்டவர் தீமைக்கல்ல நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? செய்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நம்புகிறே நம்புகிறே நம்பத்தக்க
நம்பத்தக்க தகப்பனே, உம்மை நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் ஆமென். நன்மைகள் ஏராளம். துதிங்க. கானானிய பெண் ஒருத்தி கத்திக்கொண்டே பின் தொடர்ந்தார். கானானிய பெண் ஒருத்தி ஆமென். கத்திக்கொண்டே பின் தொடர்ந்தார். அம்மாவும் நம்பிக்கை பெரியது என்று பாராட்டி புதுமை செய்தார். அம்மாவும் நம்பிக்கை பெரியது என்று பாராட்டி புதுமை செய்தி. ஆமென். நம்புகிறேன் நம்புகிறேன். நம்பத்தக்க தகப்பனே, ஆமென். நம்புகிறேன் நம்புகிறேன். நம்பத்தக்க தகப்பனே, உம்மை நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். ஆமென். நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே. வசனம் சொல்லுதில்ல, நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் அதை கேட்கிறாராம். சொல்லுங்க. நீதிமான்கள் கூப்பிடும்போது சொல்லுங்க. நாங்க கூப்பிடும்போது சொல்லுங்க. நாங்க ஜெபிக்கும்போது சொல்லுங்க. கர்த்தர் அதை கேட்கிறா. சொல்லுங்க. எங்களுடைய எல்லா உபத்திரவங்களிலிருந்தும் சொல்லுங்க கர்த்தர் எங்களை விடுதலை ஆக்குகிறா. சொல்லுங்களேன். நாங்க கூப்பிட்டா சொல்லுங்க கர்த்தர் கேட்டு சொல்லுங்களேன் எல்லா உபத்திரவங்களிலிருந்தும் கர்த்தர் எங்களை விடுதலை ஆக்குகிறா. அல்லேலூயா. இதுதான் நம்பிக்கை. இதுதான் என்னது? நாங்கள் ஜெபம் பண்ணா எங்கள் ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? கேட்குறாரு. கர்த்தர் எல்லா உபத்திரவங்களிலிருந்து எங்களுக்கு என்ன செய்கிறார்? விடுதலையை கொடுக்கிறார். இதுதான் நமக்கு என்ன செய்கிறது? நம்பிக்கை. அல்லேலூயா. சொல்லுங்க. நம்புகிறேன் நம்புகிறேன். நம்பத்தக்க தகப்பனே, சொல்லுங்க. நம்புகிறேன் நம்புகிறேன். ஆமென். நம்பத்தக்க தகப்பனே, உம்மை நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் ஆமென். நன்மைகள் ஏராளம். உம்மை நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் ஆமென். நன்மைகள் ஏராளம். ஆமென். நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். சொல்லுங்களே. பயப்படாதீங்க. சொல்லுங்க. பயப்படாதீங்க. மன உடைஞ்சு போயிடாதீங்க. சொல்லுங்க. பயப்படாதீங்க. நீங்க தனிமையானவர்கள் அல்ல. சொல்லுங்க. பயப்படாதீங்க. உங்களை யார் ஆண்டவர் விட்டுட்டு தனியா போகல. ஆண்டவர் உங்களுக்கு நம்பிக்கையா இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒன்று நமக்கு முன்னாடி போவார், இல்லை நமக்கு பின்னாடி வருவார், இல்லை நம்மளோட இருப்பார். அல்லேலூயா. இதுதான் நம்மளுடைய நம்பிக்கை. ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். இதான் என்னுடைய நம்பிக்கை. அல்லேலூயா. சொல்லுங்க ஆண்டவர்ட்ட. ஆமென். என் பலன் நீர்தானே, கேடகமும் நீர்தானே. ஆமென். என் பலன் நீதானே, ஆமென். கேடகமும் நீர்தானே. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன். ஆமென். சகாயம் பெற்றேன். பாட்டினாலும் உம்மை துதிப்பேன். ஆமென். நம்புகிறேன். நம்புகிறேன். ஆமென். நம்பத்தக்க தகப்பனே, நம்புகிறேன் நம்புகிறேன். நம்பத்தக்க தகப்பனே, உம்மை நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். ஆண்டவரை ஸ்துதிங்க. அப்படி நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். ஆமென். நம்புகிறேன் நம்புகிறேன்.
நம்பத்தக்க தகப்பனே ஆமே நம்புகிறேன் நம்புகிறேன் நம்பத்தக்க தகப்பனே. அல்லேலூயா. அப்படியே அமர்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நல்ல நேரத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், ஒரு வசனத்தை வாசிங்க. நீங்கள் ரோமர் எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். ஆமென். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. சொல்லுங்களே, வேதம் என்ன சொல்லுது? சொல்லுங்க. அவரை நம்புனா சொல்லுங்களே அவமானம் இல்லை. சொல்லுங்க, அவரை நம்புனா நமக்கு அவமானம் இல்லை. சொல்லுங்க, அவரை நம்பும்போது சொல்லுங்க, அவரை நம்புகிறவர்கள் சொல்லுங்க அவமானப்படுவது இல்லை. நல்ல மனப்பாடம் பண்ணுங்களே. ரோமர் எழுதின புஸ்தகம் 10:11. சொல்லுங்க, 10:11. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே, அல்லேலூயா. அப்போ ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. நம்பிக்கை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சூழ்நிலைகளை பார்த்து நம்புறதுக்கு பேர் நம்பிக்கை இல்லை. சூழ்நிலைகளை பார்த்து நம்புறதுக்கு பேர் நம்பிக்கை இல்லை. அல்லேலூயா. சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நிலையோட நம்புகிறோம் பாருங்க, அதான் நம்பிக்கை. அல்லேலூயா. எதை பார்க்கக்கூடாது? சூழ்நிலையை பார்க்கறதுக்கு பேர் என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை. அல்லேலூயா. நமக்கு நேரம் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு நம்ம வேகமாக நம்ம ஜெபிப்போம். உங்களுக்கு தெரியும். ஆமென். மார்க் எழுதின புஸ்தகத்தை வேகமாக எடுத்துக்கொள்ளுங்க. ஆமென். 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். 22வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிட்டாரு? பாதத்துல விழுந்துட்டாரு. என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள். இந்த சகோதரனுடைய ஜெபம் என்னன்னா, என் மக மரண கண்டிஷன்ல வந்து நிக்கிறா, அவள் ஆரோக்கியம் அடையும், அவள் சுகமடைந்தது, நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும். இப்ப இவருடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, இவர் என்ன செய்யணும்? வந்து கையை வைக்கணும். சொல்லுங்களேன், என்ன வைக்கணும்? சொல்லுங்களே, என்ன வைக்கணும்? ஆமா, இதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னார். என்ன சொன்னார்? நீங்க வந்து இங்கே இருந்தே சொல்லுங்க. ஆமா, நீங்க இருந்து என்ன செய்யுங்க, எங்க வீட்டுக்கெல்லாம் வர்ற அளவுக்குலாம் இல்லை. இவருடைய விசுவாசத்தின் அளவு கொஞ்சம் பெருசு. இவருடைய விசுவாசம் என்னன்னா, நீங்க வந்து என் மக மேல என்ன செய்யணும்? கை வைக்கணும். வந்து என்ன செய்யணும்? என் மக மேல நீங்க கை வைக்கணும். இதான் யாருடைய விசுவாசம்? இந்த யவீருவினுடைய விசுவாசம். இந்த விசுவாசத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்னா, கனம் பண்ணுகிறார், மரியாதை கொடுக்கிறார். அல்லேலூயா. நீங்க எந்த சூழ்நிலையில எப்படி விசுவாசிச்சாலும் அந்த விசுவாசத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? கனம் பண்ணுகிறார். இந்த நம்பிக்கையை என்ன செய்கிறார்? என் மகன் வந்து இந்த விசுவாசத்தில் இப்படி இல்லைன்னாலும், அது சின்ன விசுவாசமாக இருந்தாலும் பெரிய விசுவாசமாக இருந்தாலும், அது எந்த விதத்தில் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ அதை என்ன செய்கிறார்? கர்த்தர் அங்கீகரிக்கிறார். சத்தமாக சொல்லுங்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இவனுடைய விசுவாசம் என்னன்னா, என் மக மேலே கை வச்சா என் மக பிழைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறார்? மிகுந்த நிலைகளில் மிகவும் வேண்டிக் கொண்டான். அப்படின்னா என்ன செஞ்சிருப்பாரு? ஐயா வாங்க, வந்துருங்க வந்துருங்க வந்துருங்க, என் மக எப்படியாவது சுகம் அடையணும், நீங்க வந்தா கண்டிப்பா சுகம் அடைஞ்சிரும், நீங்க வந்து கை வைங்க. இதுதான் விசுவாசம். அல்லேலூயா. ஆமே. இந்த சூழ்நிலையில என்ன செய்யறாரு? அவர் அவனோடைய கூட என்ன செய்கிறார்? போறார். இப்போ என்ன வேகமாக கூட போய்கிட்டு இருக்கிறப்போ இவனுக்குள்ள என்ன நம்பிக்கை அப்படின்னா, என் மகளை சுகமாக்குறதுக்கு இயேசு வருகிறார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் மரண படுக்கைக்குள்ளே கிடக்கிற என் மக எழுந்திருச்சு என்ன செய்ய போகுது? எங்களோட பேச போகுது, எங்களோட நல்ல நிலையில் பழக போகுது. இந்த விசுவாசத்தோடு கூட இருக்கிறார். இப்போ இந்த நிலையில தான் 12 வருஷம் பெரும்பாடுள்ள பொண்ணு அங்கே வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது? வருது, சுகம் கிடைக்குது. இப்போ இந்த நேரத்தில் என்னை தொட்டது யாருன்னு கேட்குறாரு. இந்த சூழ்நிலைகளில் சில அரச புரசலான பேச்சுவார்த்தைகள் என்ன செய்யுது? நீ அவர் சொல்கிறாரு, மகளே உன் விசுவாசம் தான் உனக்கு என்ன செஞ்சு சுகத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கிறப்போ 35வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, ஒருத்தவர்ல சிலர் வர்றாங்க, வந்து சொல்றாங்க, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள். செத்துட்டா. உம்முடைய குமாரத்தி என்ன செஞ்சிட்டா?
சத்தமா சொல்லுங்களேன். மறிச்சிட்டா இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். நீ போதகரை கெஞ்சாத, போதகரை என்ன செய்யாத, நீ கஷ்டப்படுத்தாத. அவர் பாட்டுக்கு அவருடைய ஊழியத்தை என்ன செய்யட்டும், அவர் பார்க்கட்டும். நீ பாட்டுக்கு வா, உனக்கு என்ன செய்யணும், அடக்க ஆராதனை பண்ணணும், அழுகணும், நிறைய காரியம் இருக்குது, நீங்கள் வந்து பாருன்னு என்ன செய்கிறாங்க. இப்போ முறைப்படி என்ன செஞ்சுருக்கணும், யவீர் விட்டுட்டு போய் எதையாவது பேசியிருக்கணும். இவ்வளோ நேரம் என்ன செஞ்சார், அழுதார்ல, கெஞ்சினார்ல. இப்போ இவர் என்ன செஞ்சுருக்கணும், முறைப்படி என்ன மாதிரி பேசியிருக்கணும்ல. இவர் என்ன செய்யலை, ஒன்றுமே பேசலை. ஒன்று நான் உங்களுக்கு ரகசியத்தை சொல்லித்தரேன். விசுவாசத்துக்குள்ளே நாம் இருந்தால் பேசணும். விசுவாசம் அடைகிறப்போ வாயை திறந்து என்ன செய்யக்கூடாது, அவிவிசுவாச வார்த்தைகளை நம்ம என்ன செய்யக்கூடாது. சிலரை பார்த்தீங்கன்னா வாயை திறந்தாலே என்னதான் வருது. ஆனால் இந்த யவீருவை பாருங்க, அவர்கள் சொன்ன வார்த்தைகளை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, நீ பயப்படாத, விசுவாசம் உள்ள. பேசுறது யார் தான் பேசுறாரு, இயேசு தான் பேசுறாரு. இவன் என்ன செய்யல, வாயை திறக்கலக்கா. இவன் என்ன செய்யல, இவனுடைய விசுவாச வார்த்தை ஒன்னே ஒண்ணுதான், நீ வந்தா தலையில கை வச்சா என் மக எந்திரிக்கும்னு சொல்லி விசுவாசத்தோட பேசினார் பாருங்க, நம்பிக்கையோட. அந்த வார்த்தையை தான் வாயை திறந்தார். அதுக்கு பிறகு மகள் மரித்து விட்டார் என்று சொன்ன உடனே வாயை திறந்ததா பைபிள் என்ன செய்யல. அப்ப என்ன செய்யக்கூடாது, ஒன்று விசுவாசிக்கணும், விசுவாச வார்த்தைகளை சொல்லணும். இல்லைன்னா என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இல்லைன்னா என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அவிவிசுவாசமான சூழ்நிலைகள் வருகிறது மாதிரி தெரிஞ்சா அந்த வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தாதீங்க. ஆமே, அல்லேலூயா. சூழ்நிலைகளை பார்த்து உங்க அவிவிசுவாச வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தாதீங்க. சூழ்நிலைகளை மாற்றுகிற கர்த்தர் நம்மளோட கூட என்ன செய்கிறார், இருக்கிறார். அல்லேலூயா. சூழ்நிலையை பார்த்து புலம்புறதல்ல விசுவாசம். சூழ்நிலையை மாற்றுகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறது தான் விசுவாசம். விசுவாசத்துக்கு ஒரு பெரிய வல்லமை இருக்குது. என்னன்னா, இந்த மலையை பார்த்து பெயர்ந்து நடு சமுத்திரத்தில் போய் விழு அப்படின்னு சொன்னால் அது என்ன செய்யுமா, மலையை பார்க்கணுமா, பார்த்து என்ன செய்யணுமா, வாயை திறந்து பேசணுமா. விசுவாச வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணுமா, நாம பேசணுமா. மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னால் அது என்ன செய்யும், அல்லேலூயா. ஆனால் நம்மளுடைய வாய்க்குள்ள இருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் விசுவாசம் உள்ளதா இருக்குதா, இல்லை விசுவாசத்தை மழுங்கடிக்க தன்மைக்குரிய வார்த்தைகளாக நம்ம என்ன செய்யறோமா. எனக்கு அந்த யவீர்வை குறித்து ஒரு ஆச்சரியம். வாயை திறக்கணும். வந்து பேசினா என்ன செய்யணும், ஏசப்பா நீர் இங்கே இருங்க, நான் போயிட்டு வரேன், நான் என்ன செய்கிறேன், நான் போயிட்டு வரேன். என் அடக்காராதனைக்குரிய நிலைமைகளை நான் என்ன செய்கிறேன். அவன் ஜெபிக்கிறவன் இல்லை, தேவனோடு கூட இருந்தவன் இல்லை, ஜெப ஆலயத்தில் இருக்கிற ஒரு தலைவன், பாரம்பரியத்தினுடைய நிலைகளில் வளரக்கூடியவன். ஆனால் இவனுக்குள்ளே இருக்கிற வாயிலிருந்து அவிவிசுவாச வார்த்தைகளே வல்ல பாருங்க. அதான் சுகத்துக்குரிய என்ன செய்யுது, முதல் அஸ்திபாரமே. அல்லேலூயா. அந்த புள்ளை எழுந்திருச்சதுக்கு முதல் அஸ்திபாரம் என்ன தெரியுங்களா, அவனுக்குள்ள இருந்த வார்த்தையில் அவிவிசுவாச வார்த்தையே வெளியில வரல. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. இப்போ மனசுக்குள்ள பயம் வந்துருச்சு, மனசுக்குள்ள அவிவிசுவாசம் வந்துருச்சு. ஆனா வெளியில அந்த பயத்தை என்ன செய்யல, காட்டல. வெளியில அந்த அவிவிசுவாசத்தை என்ன செய்யல. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத. சத்தமா சொல்லுங்க, நீ என்ன செய்யாத, நீ விசுவாசம் உள்ளவனாரு. வாயை திறந்து இவன் அறிக்கை பண்ணாட்டினாலும் கர்த்தர் அவன் இருதயத்துக்குள்ள இருந்து சொல்றாரு, நீ பயப்படாத, நீ விசுவாசம் உள்ள மகளாயிரு. அல்லேலூயா. அப்ப அந்த 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 விசுவாசத்துக்குள்ள கொஞ்சமும் தளர்வு ஏற்படாம இந்த யவீரு கடைசி வரைக்கும் தன் வாய்க்குள்ள இருந்து அவிவிசுவாச வார்த்தைகளை பயன்படுத்தாதபடி நடக்கிறான் பாருங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, அவரை விசுவாசிப்பவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. இதுதான் விசுவாசம். நம்புகிறேன் நம்பத்தக்க தகப்பனே, உம்மை நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம்
நன்மைகள் ஏராளம். சொல்லுங்க. உம்மை நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். நம்புகிறேன் நம்புகிறேன். ஆமென். நம்பத்தக்க உம்மை நம்புகிறேன் நம்புகிறேன். ஸ்தோத்திர ஆண்டவரே. சால்வைய வச்சு தண்ணியில அடிச்சா தண்ணி ரெண்டா பிரியுமா? அடிச்சான் பாருங்க, பிரியும். ஆண்டவருடைய வல்லமையினால தண்ணியை பிரிக்க முடியும்னு சொல்லி அடிச்சான் பாருங்க. அதான் விசுவாசம். அல்லேலூயா. ஆமென். இப்ப நிறைய பேருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எதுல அழிஞ்சு போச்சு அப்படின்னா, சூழ்நிலையை பார்த்து பார்த்தே நம்ம விசுவாசம் இல்லாம போச்சு. சூழ்நிலையை நம்ம விசுவாசம்லாம் அழிஞ்சது காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம பாடுறோம், சூழ்நிலையை பார்க்காதே, சூறாவளியை பார்க்காதே, உன்னருகில் நிற்கும் இயேசுவை நீ பார். எப்படியா? கடலையை பார்க்காதே, கொந்தளிப்பை நீ பார்க்காதே, படகில் உறங்கும் இயேசுவை பார். அங்கும் இங்கும் பார்க்காதே, அங்கலாய்த்து போகாதே. அப்பாவம் இயேசுவை அனுதினமும் நோக்கி பார். அங்கும் இங்கும் பார்க்காதே, அங்கலாய்த்து போகாதே. அப்பாவம் இயேசுவை அனுதினமும் நோக்கி பார். சூழ்நிலையை பார்க்காதே, சூறாவளியை பார்க்காதே, உன்னருகில் இருக்கும் இயேசுவை பார். அப்ப நீங்க புரிந்து கொள்ளுங்க. வீட்டுக்குள்ள வர்றாங்க, பேதுரு வருகிறார், யோவான் வருகிறார், யாக்கோப்பு வருகிறார், இயேசுவும் வருகிறார், யவீரும் கூட வருகிறார். அங்க இருக்கிற எல்லா ஜனங்களும் ஓன்னு யவீர்கிட்ட போய் அழுதுருப்பாங்க. யவீரே புள்ள போச்சுப்பான்னு அழுதுருப்பாங்களா? செத்து போயிட்டான்னு அழுதுருப்பாங்களா? இப்ப இந்த இடத்துல கூட ஒரு வாயத்தோட கூட என்ன செய்யல, ஒரு வாய கூட திறக்கல. அவிவிசுவாசமான வார்த்தைகளை என்ன செய்யல. அல்லேலூயா. இயேசு சொல்றாரு, எல்லாரும் விலகுங்க, எல்லாரும் வெளியில போங்க, இவன் நித்திரையா இருக்கிறாள், தூங்கிக்கிட்டு இருக்கிறா, இவன் சாகல அப்படின்னு சொல்றாரு. அங்க இருக்கிற வார்த்தை, ஒரு வார்த்தை கூட இந்த யவீர் என்ன செய்யல. அப்போ விசுவாசத்தின் அந்த உச்சத்தினுடைய நிலைகள் தான் எதை கொண்டு வருதுன்னா அற்புதங்களை கொண்டு வருது. அல்லேலூயா. எலும்பு முறிஞ்சு போச்சுங்க, இல்லை, எலும்பு ஆண்டவர் நேரம் நிமித்து வைப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த விசுவாசத்தை நீங்க உள்ள கொண்டு போயிட்டீங்கன்னா, உள்ள போயிட்டீங்க அப்படின்னா இது பல அற்புதங்களை உங்களுக்கு என்ன செஞ்சிடும், பல அதிசயங்களை இது உங்களுக்கு என்ன செய்யும், கொண்டுகிட்டு வரும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா. நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளினுடைய நிச்சயம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இந்த நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில் சோதிக்கப்படும் போது நாம் சரியான நிலையில் வாழ்ந்து காமிச்சிட்டோம்னா இதன் நிமித்தம் ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தரிடத்தில் நம்ம என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. கடலில் நடந்தாரா பேதுரு? எதில் தான் நடந்தார் சொல்லுங்க? இயேசு நடந்தார், நானும் நடக்கலாம். இதானே விசுவாசம். அல்லேலூயா. ஆமென். அப்போ இயேசு நடந்தா என்னால் என்ன செய்ய முடியும்? சுத்தியிலும் பார்த்தாரு, கீழே கவுந்துட்டாருங்க. அல்லேலூயா. அலை அடிக்குது, புயல் அடிக்குது, ஒரு மாதிரி காற்று அடிக்குது, என்ன இதில் நம்ம நடக்க முடியுமா அப்படிங்கிற எண்ணம் வந்த உடனே என்ன செஞ்சிட்டார்? அப்போ விசுவாசம் எதையும் செய்ய வைக்கும். விசுவாசம். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த கட்டி இருக்காதுங்க அப்படிங்கிற விசுவாசம் இருந்துச்சுன்னா அது இல்லாமல் போயிடும். அல்லேலூயா. இந்த அற்புதத்தை கர்த்தர் எனக்கு செஞ்சு முடிப்பாருங்க அப்படிங்கிற விசுவாசம் இருந்தா உடனே அது நடந்துடும். இந்த மலையை பார்த்து பேத்து போன்னு சொன்னா அது என்ன செய்யுதான்? அத்திமரத்தை பார்த்துட்டு சொல்றாரு, ஒரே வார்த்தை தான் சபிச்சார், மறுபடியும் வந்து பார்த்தா அந்த அத்திமரத்தில் என்ன இல்லை, ஒரு பச்சையும் என்ன செய்யலை. அல்லேலூயா. ஆமென். நான் சொல்றேங்க, வாயை திறக்காதீங்க. எதுல? அவிவிசுவாச வார்த்தைகளை பேசுறதுக்கு வாயை என்ன செய்யாதீங்க. சொல்லுங்க, என் வாய் எப்படித்தான் இருக்கணும்னா விசுவாச வார்த்தைகளை அறிக்கை பண்ணிக்கிட்டே என்ன செய்யணும். அல்லேலூயா.
இதை நடத்துவார், இதை செய்வார், இந்த அற்புதம் நடக்கும், இந்த சுகம் உண்டாகும், இந்த விடுதலையை கொடுப்பார், இந்த காரியத்தில் கர்த்தர் எனக்கு செய்தருளுவார், இதை இப்படி நடப்பிப்பார். இதான் விசுவாசம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நன்மையானதை நமக்கு செய்வாராக. எழுந்திருங்க, அப்படியே ஜெபிச்சிருவோம். ஆமென். அல்லேலூயா. சூழ்நிலையை பார்க்காதே, சூறாவளியை பார்க்காதே, இருக்கும் இயேசுவை பார். ஆமென். கடலையை பார்க்காதே, கொந்தளிப்பை நீ பார்க்காதே, படகில் உறங்கும் இயேசுவை பார். அங்கும் இங்கும் பார்க்காதே, அங்கலாய்த்து போகாதே. அப்பாவாம் இயேசுவை அனுதினமும் நோக்கி பார். அங்கும் இங்கும் பார்க்காதே, அங்கலாய்த்து போகாதே. அப்பாவாம் இயேசுவை அனுதினமும் நோக்கி பார். நாளைக்கு காலையில யூத ஜனங்கள் எல்லாருக்கும் அழிவு ஒரே நாளையில. ஆனா இவங்க நம்பிக்கை யார் மேல இருந்துச்சுன்னா ஆண்டவர் மேல. காலையில தூங்கி எந்திரிக்கிறாங்க, நைட்டோட நைட்டா கர்த்தர் காரியத்தை மாறுதலா என்ன செய்கிறார்? இதான் விசுவாசம். 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடி என் ஆண்டவர் இந்த ஜனங்களுக்காக, தேவனுடைய பிள்ளைகளுக்காக நைட்டோட நைட்டா ஒரு ராஜாவினுடைய இருதயத்தை தூங்க விடாதபடி பண்ணி காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார் என்றால் என் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் இந்த மாதிரியான காரியத்தை செய்தருளுவார். இதான் விசுவாசம். எனக்கு நடக்குங்க இந்த அற்புதம். எனக்கு நடக்கும், எனக்கு நடக்கும். என் வாழ்க்கையில இந்த காரியத்தை செய்வார். என்னங்க, நெருப்புக்குள்ள தூக்கி போட்டா எல்லாரும் எரிஞ்சு செத்து போயிடுவாங்க. இந்த பயம் எல்லாருக்கும் இருக்கணும்னு நினைச்சு ராஜா அதிகாரத்தோட கட்டளையிட்டா இவன் எதிர்பார்க்காத ஆச்சரியமான காரியம் என்ன நடக்குதுன்னா, 4வது ஒருத்தன் இங்க உலாவிக்கிட்டு இருக்கிறான். இவங்க குதிக்கிறாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க. என்னையா நடக்குதுன்னு பார்த்தா தேவ தூதர்களை போல அவங்க குதிக்கிறாங்க. பக்கத்துல ஒரு தேவனுடைய மனுஷன் நின்று கொண்டு இருக்கிறான். இப்ப என்னன்னா, 4000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஆச்சரியப்படும்படியான காரியத்தை கர்த்தர் செய்தார் என்றால் இப்பவும் என் வாழ்க்கையிலேயும் இந்த மாதிரியான காரியத்தை கர்த்தர் செய்தருளுவார் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். பாருங்க, இதுக்கு பேர் தான் விசுவாசம். சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு செய்வார். என் ஆண்டவர் எனக்கு எதையும் செய்ய வல்லமை இல்லவர். சொல்லுங்க, எனக்காக எதையும் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்புகிறேன், நம்புகிறேன். ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உம்மை நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். உம்மை நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். நம்புகிறேன், நம்புகிறேன். நம்பத்தக்க தகப்பனே, உம்மை நம்புகிறேன், நம்புகிறேன். நம்பத்தக்க தகப்பனே. நிச்சயமா சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட நீங்க ஒரே ஒரு ஜெபம் தான். நான் உங்களை நம்புறேன், நான் உங்களை விசுவாசிக்கிறேன், நான் உங்களை நம்புறேன்ப்பா, நான் உங்களை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. இதுதான், இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், இதைத்தான் எதிர்பார்க்கிறார். என் வாழ்க்கையில என் கர்த்தரை நம்புகிறதுனால நான் செழித்தோங்குவேன், கர்த்தரை நம்புகிறதுனால நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், கர்த்தரை நம்புகிறதுனால எல்லா விதமான சூழ்நிலைகள்ல இருந்து கர்த்தர் என்னை விடுதலையாக்கி நடத்துவார். எனக்கு அற்புதம் நடக்கும். நீங்க அப்படியே செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. உடைய கிருபையுள்ள கரம் கூட இருக்கட்டும்பா. ஸ்தோத்திரம்பா. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன், ஆமீன். கை நீட்டுங்க. அப்படி ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம். இந்த ஜெப குறிப்பு படிவங்கள் ஒவ்வொன்றையும் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். அதிசயம் நடக்க, அற்புதங்கள் நடக்க உதவி செய்தருளுங்க.
ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி விசுவாசத்துக்குள்ள வளரவும் இதன் நிமித்தம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளவும் நீங்கள் உதவி செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளும் மாறட்டும், எல்லா கட்டுக்களும் நிர்மூலமாக்கப்படட்டும். ஆசீர்வாதங்களை தந்து நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. நாத்துமாவே கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென்.